எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் தாக்கலாகி இருக்கின்றது. இந்த அரசினுடைய 5 ஆண்டு காலத்தின் இறுதி பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டாக தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தமிழருடைய தலையிலும் 62,000 கோடி ரூபாய்க்கு கடன் சுமையை சுமத்தி சென்றிருக்கிறது இந்த அரசு என்று இந்த பட்ஜெட் மீது எதிர்க்கட்சி விமர்சித்திருக்கிறது. இதில் மொத்தம் 5.7 லட்சம் கோடிக்கு அடுத்த ஆண்டு தமிழகத்தினுடைய கடன் சுமை அதிகரிக்கும் என்கிற ஒரு விஷயம் மிகுந்த பேச்சையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கடன் விஷயங்களை தாண்டி பார்த்தோம் என்றால் இந்த பட்ஜெட்டில் சில அறிவிப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விபத்து காப்பீடு, ஒரு குடும்ப தலைவருடைய மரணம் ஏற்பட்டால் 2 முதல் 4 லட்சம் வரை விபத்து காப்பீடுக்கான அனுமதி இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை மெட்ரோ ரயில் திட்டம் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு 5,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த நிதி நிர்வாகம் தொடர்பான கேள்விகள் இதில் எழுப்பப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னால வரிசையாக அறிவிப்புகள் இருக்கு. கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, அதற்கு முன்னால பொங்கலுக்கான பரிசு என்று அதிரடி ஒரு செலவு செய்கிற மோட்ல அரசாங்கம் சென்றிருக்கிறதா? இது எப்படி அடுத்து வரக்கூடிய ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் இது சமாளிக்க முடியாத நிதிநிலையில கொண்டு விடுவா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இதுல எழுந்திருக்கிறது. இந்த தொடரையே புறக்கணிக்கிறோம், இந்த பட்ஜெட் சரியில்லை, இந்த கூட்டத்தொடரையே நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று திமுக தெரிவித்திருக்கின்றது. இது பட்ஜெட் பற்றி அங்க போய் அவையில விவாதிப்பது சரியா இருக்குமா, இது புறக்கணிப்பது சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எங்களுடைய தலைவர் முதலமைச்சரான பிறகுதான் மீண்டும் இந்த சட்டமன்றத்திற்கு வருவோம் என்று திமுக எம்எல்ஏக்கள் சூளுரைத்து சென்றிருக்கிறார்கள். அதற்கு அதிமுகவின் பதில் என்ன என்றும் கேட்போம். இந்த இடைக்கால பட்ஜெட் ஏற்றத்தை தருமா, ஏமாற்றத்தை தந்திருக்கிறதா கேட்போம். நம்மிடையே இது பற்றி பேச இணைகின்றார்கள் நம்முடைய விருந்தினர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதன் ஐடி விங் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இணைகின்றார்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மஃபாய் பாண்டியராஜன் அவர்களும் நம்முடைய இணைய இருக்கின்றார். எதிர்கட்சிகிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், இந்த பட்ஜெட் பற்றிய நிறைய விமர்சனங்களோடு காத்திருப்பீங்க. பட் ஓவராலா கொரோனாவுக்கு பிறகான பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது சமாளிச்சிருக்காங்க அப்படின்னு தோணலையா? அதாவது உங்களுக்கு கொரோனா நோய் தொற்று காரணமாக அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு என்பது பொருளாதாரத்தை ஓரளவுக்கு முடக்கி இருக்கிறது என்பது உண்மை. அதே நேரத்தில் ஒரு பெரிய நோய் தொற்றை எதிர்த்து அதை மேல் எதிர்கொள்வதற்காக அரசாங்கம் புதிய செலவினங்களை மேற்கொண்டது என்பதும் உண்மை. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மிகப்பெரிய கடன் சுமையை இந்த நாட்டு மாநிலத்து மக்கள் மேல் ஏற்றி வைப்பதற்கு இந்த அரசுக்கு உள்ள தார்மீக உரிமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நீங்க சிந்தித்து பார்க்கணும். அதாவது ரெகுலர் எக்ஸ்பெண்டிச்சர் அவைகளை எல்லாம் செலவழிப்பதை பற்றி இந்த அரசாங்கத்திற்கு வருகிற மே மாதம் வரைக்கும் தான் இதுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம். அதற்கு பிறகு நிர்வாகத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு, நிதிச்சுமையை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு புதிதாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசுக்குத்தான் உண்டு. ஆகவே தங்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த மாநிலத்தை ஒரு பெரிய கடன் புதைகுழிக்குள்ளே தள்ளுவதற்கு நம்முடைய இந்த அரசாங்கத்திற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. இல்ல, உரிமை கிடையாதுன்னா செலவை சமாளிக்கணும்னா கடன் வாங்கி தானே ஆகணும். உரிமை கிடையாதுன்னா கடன் வாங்காம உட்கார்ந்துட்டாலும் சிக்கல் ஆயிடும்ல. நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது ஒரு தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு வாக்குகளை பெறுவதற்காக இவர்கள் அள்ளி தெளித்த நிதி எவ்வளவு தூரம் இவர்களே வருவாயை பெருக்கி அதனால் கொடுத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு தேர்தலை மட்டுமே மனதிலே வைத்துக் கொண்டு அடுத்த ஒரு பெரிய ஒரு தலைமுறை முழுவதையுமே ஒரு பெரிய நிதி பற்றாக்குறை என்ற புதைகுழிக்குள் தள்ளுவதை இந்த அரசாங்கம் இப்பொழுதல்ல, இல்ல, 4 வருடங்களாக இந்த 5.5 லட்சம் கோடி அக்யூமுலேட் ஆனது இப்போ 2 மாசத்துல மட்டும் இல்லையே, இந்த தேர்தல் அறிவிப்புகளால மட்டும் இல்லையே. அதாவது பழனிசாமி அரசாங்கம் வருகின்ற கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து இங்கே விட்டு போகின்ற போது எவ்வளவு தூரம் இருந்தது, அன்னைக்கு உபரி பட்ஜெட் இருந்த சூழ்நிலை இருந்ததா இல்லையா? இன்னைக்கு இந்த அரசாங்கங்கள் என்ன செய்து என்ன குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய மானுமெண்டல் ஸ்கீம் அப்படி ஏதாவது சொல்லி ஒரு 5,76,000 கோடி ரூபாய் கடன் மேல் சுமத்தி வைத்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நீங்க எங்க பார்த்தாலும் நீங்க 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் மீண்டும் மீண்டும் நிதி அதிகமாகிக்கொண்டே போகும். ஒன்று ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை, இன்னொன்னு பொதுப்பணித்துறை, இன்னொன்று ஊரக வளர்ச்சித்துறை. இது மூன்றுமே எதற்காக இவர்கள் மேலும் மேலும் நிதி ஒதுக்குகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு சாலையும் 5,000 கோடி 4,000 கோடி ஒரு வருடத்திற்கு அல்ல,
5 வருடத்திற்கு மெயின்டெனன்ஸ் சேர்த்து 1800 கோடி. அதையெல்லாம் இவர்கள் ஒப்பந்தம் விடுவதற்கு இவர்களுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்ல. இவர்கள் அரசாங்கம் கம்ஸ் வித் an expiry date. இது காலாவதியாகி போன அரசாங்கம். அப்பொழுது எதற்காக இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய தனிப்பட்ட வருவாயை பெருக்கிக் கொள்வதற்காக தமிழக மக்கள் மீது மிகப்பெரிய கடன் சுமையை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நான் நண்பர் ஸ்ரீனிவாசன் கேட்கிறேன், ஒரு பேராசிரியர், அவர் சொல்லட்டும், எப்படி 5 வருடத்திற்குள்ள நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயிலே கடந்த 3 மாதங்களிலே 40,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் விட்டிருக்கிறார்கள். 3,348 திட்டங்களுக்கு புதுசாக ஒப்பந்தங்கள் வாங்கி எப்படி ஒப்பந்தங்கள் விட்டிருக்கிறாங்க? ஒப்பந்தங்களுடைய விதிகளை எல்லாம் திருத்தி அதுல டெண்டர் கமிட்டிக்கு கூட போகணும். 1 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள கான்ட்ராக்ட் வரணும்னா அதுல சீஃப் இன்ஜினியர் மெம்பரா இருக்கணும், பைனான்சியல் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி இருக்கணும். அதையெல்லாம் தளர்த்தி 2 நாள்ல 2 days ரூல்ஸ் were amended. இதெல்லாம் நண்பர் ஸ்ரீனிவாசன் ஊழலை எதிர்த்து அரசாங்கம் என்று சொல்லுகிறாரு, இதையெல்லாம் ஒத்துக்கொள்கிறாரா? இப்படிப்பட்ட கடன் தான். நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு மறைந்த முதலமைச்சருக்கு ஒரு நினைவில்லம் கட்டுவதை பற்றி எனக்கு அபிப்பிராயம் இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலே அவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கீடு தேவையா? 150 கோடி ரூபாய் கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் 5,70,000 கோடியை கடனை வைத்துக் கொண்டு இதை போன்ற திட்டங்களில் அரசாங்கம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி என்றால் 2வது முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் டீசலுக்கு ஒரு சின்ன சலுகை பெட்ரோல் பத்தி நம்ம தனியாவே விவாதிக்கலாம். வரும் உங்க முதற்கட்ட கருத்தா இதை நான் எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு தான் அவர் கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார். இந்த பட்ஜெட்ல கடைசி நேர செலவினங்கள், கடைசி நேர டெண்டர்கள், கடைசி நேர ஒப்பந்தங்கள்னு தங்களுடைய வருவாய்க்காக அரசாங்கம் பொது வருவாயில கை வச்சிட்டாருன்னு ஒரு ஆழமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. உங்க பதில்? இல்லை, இந்த அரசாங்கத்திற்கான ஆயுட்காலம் என்பது மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள் வாக்களித்து இந்த அரசாங்கம் தங்களை நிர்வாகம் செய்யணும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். அந்த பீரியட் இருக்க, இன்னும் 3 மாதம் டைம் இருக்கு. அப்போ தேர்தலுக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் இருந்து ஒரு அரசாங்கம் முடிவெடுப்பதை முற்றிலுமாக நிறுத்திவிட வேண்டும்னு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஏதாவது சொல்லுவாங்களா? அல்லது காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலங்களில் 3 மாதத்திற்கு முன்பிருந்தே இது மாதிரி திட்டங்கள் எதுவும் வந்ததில்லை என்பதற்கு முன்னுதாரணங்கள் ஏதாவது இருக்கா? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது தேர்தல் நேரங்களில் திட்டங்களை அறிவித்தது இல்லையா? இது காம்படிட்டிவ் பாலிடிக்ஸுங்க. அரசாங்கங்கள் தாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. அல்லது தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க இன்னும் அதிகப்படியாக மக்கள் நம்பிக்கையும் வாக்குகளையும் பெறுவதற்காக புதிய திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இப்ப சர்ப்ளஸ் பட்ஜெட் கலைஞர் போட்டாருன்னு பீட்டர் என்ன சொன்னாங்க, முற்றிலும் தவறு. எப்போது கலைஞர் சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டார் தமிழ்நாட்டில்? எனக்கு தெரியும் இந்தியாவில் எந்த மாநிலமும் உபரி பட்ஜெட் போட்டதில்லை. இந்தியா தேசமே கூட போட்டதில்லை. உலகத்திலேயே சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுற ஒரே நாடு ஜெர்மனி மாத்திரம்தான். ஜெர்மனி, அமெரிக்காலே சர்ப்ளஸ் பட்ஜெட் இல்லையே. அவங்க சொல்றது ரெவென்யூ டெபிசிட், அதாவது கடனையும் சேர்த்து வரும்னு நினைக்கிறேன். இல்லங்க, அப்படி இல்ல. சர்ப்ளஸ் பட்ஜெட் என்ற வார்த்தை அது டெக்னிக்கல் டேர்ம். அது இல்ல, அதற்குரிய வார்த்தை இல்ல. 2008லயோ 2009லயோ தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் சர்ப்ளஸா இருந்தது, ஒரு சில கோடிகள். எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் தியாகராஜன் கோடி கடன் இருக்கிறது என்று சொல்வது என்பது அது அக்கறை கொண்டு அது என்னன்னு பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அது எப்போது சரியாகும் என்றால், தமிழ்நாட்டிற்கு புதிதாக தொழில் முதலீடுகள் வரணும், இங்க வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கணும். அப்ப அந்த மாதிரி தொழில்கள் வரும்போது இந்த கடன் சுமை என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. இன்னைக்கு ஜிடிபியில், தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில் நீங்க ஒரு 25% மேலாக இந்த கடன் இருக்கிறது என்பதாக சொல்கிறார் நிபுணர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் growth ஜிடிபியில் ஆன் தி அதர் ஹேண்ட் பாசிட்டிவ் growth 2.2% தமிழ்நாட்டில் அந்த வளர்ச்சி இருக்கிறது. அந்த கான்ஸ்டன்ட் பிரைசஸ் சொல்றாங்க, நிரந்தர விலையில் கணக்கிட்டால் 2.2% ஜிடிபி பாசிட்டிவ் growth தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நிபுணர்களே சொல்கிறது தான் சொல்றேன் நான். அப்போ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நிறைய பட்ஜெட்ல இருக்கின்றன. நிறைய சமூக நல திட்டங்களை அள்ளி கொடுத்திருக்கிறாங்க இந்த அரசாங்கத்தில், இந்த பட்ஜெட்ல கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பாராட்டுக்கு வந்தது. விவசாயிகளுக்கு அந்த பயிர் பாதுகாப்புல அந்த நஷ்ட ஈட்டு தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. கல்விக்கு மிக அதிக பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க பீட்டர் என்ன சொன்னாங்க இல்லையா,
அந்த டெண்டர் விடுதலை எப்படி எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. இப்ப ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னு சொல்றது என்ன அர்த்தம்? ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னாலே தேவையற்ற அரசாங்கத்தினுடைய கிடுக்கி பிடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்துவதான ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். அதுலதானே இந்தியா வந்து ஒரு காலத்துல 3 இலக்கத்துல இருந்து இப்ப 2 இலக்கத்துக்கு மாறி வந்திருக்கு. ப்ரொஃபசர் திரு பீட்டர் சிரிக்கிறாரு, யாரோட பிசினஸ்னு கேக்குற மாதிரியே இருக்கு. இல்ல அதாவது அவரது புன்னகைக்கு நீங்க ஒரு அர்த்தம் சொல்றீங்க. இல்ல 40 நாட்கள்ல 3348 ப்ராஜெக்டுக்கு 40,000 கோடிக்கு என்றைக்கோ 5 வருடங்கள் நடக்க போகிற பணிக்கு இன்றைக்கே விடுகிற டெண்டர் வந்து ஈஸ் ஆஃப் பிசினஸ் சொன்னீங்கன்னா இத பிஜேபியினுடைய விளக்கம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா பிஜேபி என்னைக்குமே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் வைத்திருக்கிறது அல்லவா? அது மாதிரி இதுல நீங்க வைத்திருக்கிற விளக்கம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். திரு ஸ்ரீனிவாசன் முடிச்சிருங்க, அப்புறம் மற்ற 2 விருந்தினர்களும் குறுக்கிட விரும்புறாங்க. எஸ் திரு ஸ்ரீனிவாசன். எஸ், இத பிஜேபியினுடைய விளக்கம் என்று அண்ணன் சொல்லுவாங்கன்னு சொன்னா அவர் சொன்ன குற்றச்சாட்டுமே இது காங்கிரசின் குற்றச்சாட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்ன சொன்னாலும் காங்கிரஸ் குற்றம் கண்டுபிடிக்கிற கட்சியா தானே எதிர்கட்சியாக இருக்கிறது. அதனால அது காங்கிரசின் குற்றச்சாட்டு தான். சரி, ரைட். நான் என்னோட பாயிண்ட் முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க, நான் முடிச்சிடறேன். இந்த பட்ஜெட்ல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. இது இடைக்கால பட்ஜெட் ஒண்ணு. ரெண்டாவது, தேர்தல் வரும்போது ஒரு மாநில அரசாங்கம் மாநிலத்தை ஆளுகிற கட்சி எப்படிதான் செயல்பட முடியுமோ அப்படிதான் செயல்பட்டுக்கிறாங்க. அவைலபிள் பெஸ்ட் தாங்க பட்ஜெட்ங்கிறது. வாட் இஸ் எக்கனாமிக்கலி கரெக்ட், இட் நீட் நாட் பி பொலிட்டிக்கலி கரெக்ட். அரசியல் ரீதியாகவும் சரியாக இருக்கணும், பொருளாதார ரீதியாகவும் சரியா இருக்கணும்ன்றதானே பட்ஜெட் தயாரித்து அதை அரிப்பதில் இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கலே. இது பொருளாதாரத்திலும் சரியா இருக்கணும், அரசியல் ரீதியாகவும் சரியா கொண்டு போகணுங்கிறதா. அந்த கஷ்டத்தை, அந்த சவாலை மிக திறம்பட இந்த அரசாங்கம் சமாளித்திருக்கிறாங்க. ஓகே, ரைட். நம்முடைய அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்களும் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்ற அமைச்சர். ரொம்ப நேரமா குறுக்கிட விரும்புறீங்க. திரு தியாகராஜன் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். so that you can answer both. திரு தியாகராஜன், இதுல நம்ம கடன் அப்படின்னு சொல்லி உடனே 5.5 லட்சம் கோடி 5.25 லட்சம் கோடி அப்படிங்கறத நம்ம அதிகமா அது பற்றி விமர்சனங்களை வைக்கிறோம். ஆனா ரேஷியோன்னு பார்க்கும்போது அந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ நம்முடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம்னு பார்க்கும்போது அளவுக்குள்ள தானே வாங்கியிருக்கோம். சரி, நான் ஒரு 5-6 பதில் மாத்திரம் சொல்கிறேன். ஆக்சுவலாக நண்பர் மஃபா பாண்டியராஜன் ரொம்ப ஒரு என்ன அதிர்ச்சியோடு இருந்தார். அவர் முதல்ல பேசிட்டோன்னு நினச்சேன். சரி, எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. நான் வேறு எதுவுமே புது கருத்து பேசல. இன்றைக்கி இது வரைக்கும் பேசியிருக்கிறத விளக்கம் மாத்திரம் சொல்கிறேன். முதல் விளக்கம், டெட் டு ஜிடிபி ரேஷியோ ஆல்ரெடி ட்ராப்ட். பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் 2003 வரும்போது தமிழ்நாடுடைய டெட் டு ஜிடிபி ரேஷியோ கிட்டத்தட்ட 27%. அது படிப்படியாக குறைத்து பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்தின் கோட்பாடு 0 ரெவன்யூ டெபிசிட் ஆர் க்ளோஸ் டு இட், 3% ஃபிஸ்கல் டெபிசிட், இந்த அடிப்படையில் தொடர்ந்து செய்ததனால் டெட் டு ஜிடிபி ரேஷியோ ட்ராப் டு ஆஸ் லோ as 16.5-17%. அதாவது அம்மையார் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர், அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா, எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இந்த அரசாங்கம் 16-17லேருந்து ஏற்கனவே கொரோனா என்ற வார்த்தை தெரியறதுக்கு முன்னால் 24% அதிகரிச்சிட்டாங்க. அதுதான் நான் குற்றச்சாட்டை சொல்லுவேனே தவிர கடைசி வருஷத்தில் கொரோனா போது 24லேருந்து 29 போனதுன்றது நான் பெரிய குற்றச்சாட்டை சொல்ல மாட்டேன். அதே சமயம் நான் சொல்லுவேன், எல்லை 25% தான். இன்னைக்கு கூட பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காரு, 15வது நிதிக்குழு பரிந்துரை செய்திருக்கிறது இந்த எல்லையை மாற்றலாம் என்று. அதன் அடிப்படையில் நாங்கள் சட்டத்தை மாற்றுறதுக்கு தயாராகிறோம். அந்த புது சட்டத்தின் எல்லைக்குள் நாங்கள் இருப்போம்னு சொல்றாலே தவிர இன்னைக்கு வந்து இருக்கிற சட்டத்தை மீறிட்டாங்க தெளிவா. சரி, நான் அடுத்து 2-3 விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். இருக்கு இன்னைக்கு 24.98 நீங்க சொல்ற மாதிரி பார்டர்ல இருக்கு, ஆனா 25க்குள்ள இருக்கு. ஏங்க, இன்னைக்கு 24.98லாம் கிடையாது. நான் தனியாக உங்களுக்கு கணக்கு அனுப்பி விடுறேன். ரெண்டாவது, நான் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் சொன்னதா சொல்றேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், நான் பட்ஜெட் டாக்குமெண்ட் மட்டும் சொல்றேன். ஏங்க, பட்ஜெட்டை நான் தான் வச்சிருக்கேன். அதாவது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தெரியல, நான் சட்டமன்ற உறுப்பினர், நான் உள்ள உட்காந்துருந்தேன். நான் வச்சிருக்கிற பட்ஜெட்டில் தான் சொல்றாரு 28.9%. அதனால நான் கேட்கறது இன்னைக்கு 24.98 சொல்றாரு. அடுத்த ஆண்டுக்கு 26 சொல்றாரு. 24.98 is எங்க 24.98 is a problem. My point is that they have not accounted for 12,000 something crores in borrowings for this year. No, not correct. They have not accounted for borrowings for this year and they have overestimated the GSDP. That is a forecast. Just because Professor Srinivasan says so, it doesn't become the GSDP.
They are going to have to revise the GSDP down. So the numerator is going to go up, the denominator is going to go down. This number is going to be greater than 25%. நான் எழுதி கொடுக்கிறேன். ரைட். சரி, இது விட்டுருங்க. உங்க அளவுக்கு பொருளாதாரம் எனக்கும் தெரியும். அடுத்தது பேசுறேன்னா அவர் ப்ரொஃபஸர் சொன்னார், உலகத்தில் ரெவென்யூ சர்ப்ளஸ் கவர்மெண்ட்டே இருந்தது, அதாவது பட்ஜெட் சர்ப்ளஸ் கவர்மெண்ட்டே இருந்ததில்லை, ஜெர்மனி மாத்திரம். உண்மை இல்லை. நான் அமெரிக்காவில் இருந்தபோது அமெரிக்காவும் பட்ஜெட் சர்ப்ளஸ் கவர்மெண்ட்டு தான் இருந்துச்சு. ஆனால் பீட்டர் அல்ஃபோன்ஸ் சார் சொன்னது ரெவென்யூ சர்ப்ளஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா நானே இப்போ சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். ஆக்சுவல் பட்ஜெட் சர்ப்ளஸ் இருக்கிறது பொறுப்பில்லாதது. வளரும் நாடில் உறுதியாக கடன் வாங்கி உறுதியாக முதலீடு செய்து அதனால் வளர்ச்சி உருவாக்கி அதனால் வருமானத்தை பெருக்கணும். இதுதான் பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்தில் 3% ஃபிஸ்கல் டெபிசிட் கொடுக்குது. ஆனால் 0 ரெவென்யூ டெபிசிட் டார்கெட் கொடுக்குது. நிதித்துறை சொல்லுது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கடனை வாங்கி முதலீட்டுக்கு பதிலாக ரெவென்யூ டெபிசிட்டுக்கு பயன்படுத்துதுன்னு 15th ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் சொல்லுது. அதுதான் இருக்கிறதுலே பிரச்சனையே தவிர more than half the borrowings, that's what the finance commission says, more than half the borrowings of the government of Tamil Nadu are used to cover revenue deficit and not fiscal deficit. இதுதான் வித்தியாசம். ரைட். சரி, மிஸ்டர் பாண்டியராஜன் பேசிட்டோம், அவர் காத்துட்டு இருக்காரு. திரு பாண்டியராஜன், நம்ம கடன் நிறைய வாங்குறோம், எதுக்கு கடன் வாங்குறோம்ன்ற முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம 1 லட்சம் கோடி சப்சிடிக்கு மட்டும் முடிச்சிடுறோம், இன்னொரு 70,000 கோடி சம்பளத்துக்கு மட்டும் கொடுத்துடுறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்க இருக்குன்ற கேள்வி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க, முதல்ல நண்பர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு முதல்ல நான் ரெஸ்பாண்ட் பண்ண நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டுடைய ஆதார ஸ்ருதின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு இந்தியாவோட வளர்ச்சி விகிதத்தை விட இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் -7.7%. அது ஒரு மோஸ்ட் ஆப்டிமிஸ்டிக் எஸ்டிமேட். ஓகே, அந்த அளவு -7.7% இந்தியாவோட வளர்ச்சி இருக்கும் பொழுது தமிழகத்தோட வளர்ச்சி 2%க்கு மேல இருக்குன்றது மனசாட்சி உள்ள யாரும் ஏத்துக்குவாங்க? நீங்க இதுல போட்டிருக்கிற ஜிடிபி ஓவர் எஸ்டிமேஷன் நண்பர் தியாகராஜன் சொல்றது கண்டிப்பாக இதுல இல்ல. ஏன்னா நாங்க என்ன எஸ்டிமேட் பண்ணிருக்கோம், போன வருஷம் ஜிடிபி 18.99 லட்சம் கோடி. இதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இது ரிவைஸ் எஸ்டிமேட் எல்லாம் போட்டு கடைசியா இருக்கிற ஸ்டேட்மெண்ட். இது இந்தியாவோட மொத்த ஜிடிபியில சுமார் 9.5 விழுக்காடு தமிழ்நாட்டோட ஜிடிபி. 4% ஏரியா இருக்கிற தமிழ்நாடு, இந்தியா ஏரியால 4% இருக்கோம் நம்ம, இந்தியா ஜனத்தொகையில 6% இருக்கிறோம் நம்ம. ஆனா இந்தியாவுடைய பொருளாதாரத்துல நம்ம 9.5% பங்களிப்பு ஆற்றுகிறோம். இது திருப்பி திருப்பி பதிய வச்சிருக்கிறோம், யாருமே இதை மறுக்க முடியாது. அந்த 18.99 லட்சம் கோடியிலிருந்து இந்த ஆண்டு 2 விழுக்காடு நம்ம உயர்றோன்றது மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். 19.43 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறோம். இந்தியாவோட வளர்ச்சியை விட 9.7 விழுக்காடு அதிகமாக ஜிடிபி குரோத் வளர்ந்திருக்கு. இது ஏன்னு சொல்றேன், ஏன்னா அன்லாக் பீரியட் வந்தப்போ முதல்ல அன்லாக் முறையா பண்ணது தமிழ்நாடு. எந்த அளவுக்கு வாழ்வு முக்கியமோ அந்த அளவுக்கு வாழ்வாதாரம் முக்கியம்னு முதல்ல அதை செஞ்ச அரசாங்கம் தமிழ்நாடு. அப்போ மகாராஷ்டிராவுக்கு அடுத்து அதிக இறப்பு இருந்த மாநிலம் தமிழ்நாடா இருந்தது. அன்னைக்கே மே லாஸ்ட் வீக்கே நம்ம அன்லாக் உள்ள போனோம். எந்த தொழிலும் சஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிறுக அதெல்லாம் திறந்தோம். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி. இன்னொன்னு சொல்றேன், இப்ப ரங்கராஜன் அவர்களை வைத்து கமிட்டி போட்டு அந்த கமிட்டி முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த பீரியட்ல அரசாங்கம் தனது செலவை குறைக்க கூடாது. குறிப்பா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன முதலீடை குறைக்க கூடாது. கடன் வாங்கியாவது நீங்க மூலதன முதலீடு செலவு செய்யணும், 10,000 கோடியாவது அதிகமா செலவு பண்ணணும்னு சொன்னது ரங்கராஜன். கண்டிப்பா ரங்கராஜன் அவர்களுக்கு இருக்கிற பொருளாதார அறிவு நமக்கு பேசுற எல்லாரையும் விட அதிகமா இருக்கும் நான் நம்புறேன். அவர் சொன்ன விஷயம். அதனால 37,000 கோடிக்கு மேல 37,734 கோடி இந்த வருஷம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன முதலீடு செலவு பண்ணிருக்கிறோம். முதல்ல நம்ம வாங்குற கடன் எவ்வளோ, நிலுவையில இருக்கிற கடன் எவ்வளோ, நம்ம வாங்குற கடன்ல பாதி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு போகுது, சம்பளத்துக்கு போகுது. பாதி திரும்ப கடன் வாங்கி பழைய கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருந்தோம்னா நம்ம 37,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்க சார்? நம்ம கடன் சுமை 5.5 லட்சம் கோடி எங்க? இங்க நம்ம 5.7 லட்சம் கோடி கடன் சுமை இருந்தாலும் நம்மளோட பொருளாதார வளர்ச்சி 23 லட்சம் கோடியாக உயர்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை. அப்படிங்கிறப்போ இந்த அவர் சொன்ன தியாகராஜன் ஒரு பாயிண்ட் நான் 37,000 கோடி மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்னா வட்டி மட்டும் அதே 37,000 கோடி கட்டுறோம்.
இல்லைங்க அம்மாங்க பாருங்க, அவங்க சொன்ன முதல்ல ஒரு பாயிண்ட், நீங்க சொன்னீங்க 24.97%. அது கிடையாது. அந்த 25%ன்றத இந்த கொரோனா பீரியட்ல 2% அதிகமாக கடன் வாங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட். அதுல 1.5% வந்து நம்ம ஏற்கனவே குவாலிஃபை ஆயிட்டோம். அதுல 1% வந்து எந்த டைப்பும் இல்லாம ஓப்பனா நமக்கு அதிகமா லோன் வாங்கிக்கிடலாம். மிச்சம் இருக்கிற 1% வந்து 1/4% எலக்ட்ரிசிட்டி போர்ட் சீர்திருத்தங்கள், 1/4% வேற சில சீர்திருத்தங்கள், இதெல்லாம் செஞ்சு நம்ம குவாலிஃபை ஆகிறோம். ஏற்கனவே 1.5% நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம். அதனாலதான் இந்த வருஷம் மாநில மொத்த உற்பத்தி மதிப்பீட்டுல 26.69 விழுக்காடாக இருக்கும். பேஜ் நம்பர் 106. கரெக்ட். அண்ணன் தியாகராஜன் அதை இல்ல திரு தியாகராஜன் கேக்குறது பார்த்துக்கிட்டு என்னன்னா, திரு தியாகராஜன் கேக்குறது என்னன்னா, ஒரு காலத்துல 19-20% நம்ம டெட் ஜிடிபி ரேஷியோ இருந்தது. அங்கேயே நம்ம மெயின்டைன் பண்ணிருந்தோம்னா இன்னைக்கு 2% கூட்டி இருந்தாலும் 22-23ல நின்றுப்போம். நம்ம போன வருஷமே 24 கிட்ட கொண்டு வந்துட்டோம். அதனால இப்ப நம்ம கூடுதல் நெருக்கடியா இருக்குன்றாரு. இதுல நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது, இந்த கொரோனா பீரியட்ல வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம், அன்லாக் ஸ்கீம் போட்டு அவங்க வந்து அவங்க பொருளாதார கீழே விடாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சைனா ஒரு பக்கம் பார்டர்ல பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம பொருளாதார வலிமையை இழந்து விடக்கூடாதுன்றது மிகப்பெரிய நீங்க கொரோனாக்கு முன்னாடியே எப்படி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு அவர். இல்லைங்க, மார்ச் 24 கொரோனா வந்துருச்சுங்க. லாஸ்ட் குவார்டர், அதாவது போன வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லயே நம்மளுடைய இன்கம் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதான் ஓபிஎஸ் அவர்கள் இல்ல, அதுதான் அவர் போன வருஷம் இல்ல, அவர் 9 ஆண்டுகளை மொத்தமா விமர்சிக்கிறாரு. என் அண்டர்ஸ்டாண்டிங் we can clarify. இல்லங்க, என்னோட தயவு செய்து இந்த ஓட்டான் அக்கவுண்ட் தான் நான் பேச விரும்புறேன். இந்த ஓட்டான் அக்கவுண்ட்ல நம்ம பாக்குறது வரலாறு காலாத வளர்ச்சி. தமிழ்நாட்டுல வந்து இந்திய வளர்ச்சியை விட நம்ம 2% முதல் 3 வருஷத்துல இருந்தோம். அடுத்த வருஷம் ஓபிஎஸ் அவர்களுடைய 4வது ஆண்டுல நம்ம வந்து 3 விழுக்காடு அதிகமா இருந்தோம். இந்த ஆண்டு வந்து நம்ம வந்து ஒரு 7.7% மைனஸ்ல இந்தியா இருக்கிறப்போ நம்ம 2% பாசிட்டிவ் வர்றோம்னா 9.7 விழுக்காடு நம்ம வந்து இந்திய வளர்ச்சியை விட அதிகமா கிளாக் பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பெரு மாநிலங்கள்ல நம்ம தான் அதிக வளர்ச்சின்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துல. ஏன் இப்படி நடந்தது? பீட்டர் அல்போன்ஸ் அவர் சொல்றதை கவுண்டர் பண்ண விரும்புறேன். எல்லா பணமும் வந்து பிடபிள்யூடிக்கும், ஹைவேஸுக்கும், எல்ஐக்கும் போறதுன்றது அர்த்தமற்ற குற்றச்சாட்டு. அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது பட்ஜெட்ல இந்த வாட்டி வந்து ஹெல்த்துக்கு. நீங்க பாத்திருக்கீங்க 14,296 கோடி இந்த கொரோனா காலத்துல ஹெல்த்துக்கு மட்டுமே நாங்க செலவு பண்ணியிருக்கோம். ஓகே, எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம்? 20,000 பேருக்கு மேல அதுல வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து அதுல சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா ஹெல்த்ல அந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்திய மாநிலங்களிலேயே கொரோனாவை நல்லா கட்டுப்படுத்தின மாநிலம் நம்ம. மோடி அவர்கள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா டாக்டரும் சொல்றாங்க. இன்னைக்கு அமெரிக்கா வந்து தமிழ்நாடு மாடல் எடுக்கணும்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தியாகராஜன் அவர்கள் நோட் பண்ணது வந்து எந்த ஒரு அமெரிக்கா எந்த அளவுக்கு வீழ்ந்திருக்கிறதோ பொருளாதாரம், அதை விட நம்ம வந்து வளர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு அமெரிக்கா நம்மை பார்த்து பாடம் கற்கணுமா? கண்டிப்பாங்க. ஏன்னா இதுல வந்து கொரோனா ஹேண்டில் பண்ணதுல அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அந்த 5T மாடல்ன்றது இன்னைக்கு வந்து அவங்க எடுத்து இதை பண்ணணும்னு சொல்லி பலரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சத்தியமா அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்க வந்து அமெரிக்கா வந்து இதுல மட்டும் இல்ல, பல விஷயங்களை நம்மளோட பாடம் எடுக்க வேண்டியிருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனை பேர் +2 முடிச்சுட்டு பள்ளி படிப்பு முடிச்சுட்டு காலேஜ் போறாங்கன்ற பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 49%, 149 பேர் அங்க காலேஜுக்கு போறாங்க. அமெரிக்கால அந்த அளவுலாம் இல்ல, அதுல பாதி கூட கிடையாது அமெரிக்கால. இதனால அமெரிக்கானா பயங்கரமான ஒரு நாடுன்றதெல்லாம் அந்த பிம்பங்கள் எல்லாம் உடைந்து விட்டது. இந்த கொரோனா பீரியட்லயும் சரி, இந்த ட்ரம்ப் டிரான்சிஷன்லயும் அதெல்லாம் நிறைய உடைஞ்சிருச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுடைய ஆதார சுருத்தின்னு நான் நினைக்கிறது தாங்க, ஜிடிபி இந்திய வளர்ச்சியை விட 9.7% நம்ம வளர்ந்திருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதுக்கு ஆதாரமா இருந்தது ஹெல்த். இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர்றதோ, அதுல வந்து 7.5% போட்டு ஒரு சமூக ஒருங்கிணைப்பு, சமூக நீதிக்காக ஏழை மாணவர்களுக்கு நீங்க வந்து மெடிக்கல் சீட் கொடுக்கறதோ, இது எல்லாம் பிளெண்ட் ஆகி வருது. வந்து 110 பேஜ்ல நாங்க எழுதி கொடுத்திருக்கிறதுல அவர் பீட்டர் அல்போன்ஸ் இதை மட்டுமா கரெக்ட் பண்ணிக்கிடணும். அது வந்து கண்டிப்பா ஹையஸ்ட் growth இருக்கிறது ஹெல்த், அதுக்கடுத்து எஜுகேஷன். 35,000 கோடி எஜுகேஷனுக்கு கொடுத்திருக்கிறோம். 34,000 கோடி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு, 5,000 கோடி வந்து நம்ம ஹையர் எஜுகேஷனுக்கு கொடுத்து இவ்வளவு சிறப்பாக 2 முக்கியமான விஷயங்கள், கல்வி மற்றும் ஹெல்த், இன்னொன்னு வேலை வாய்ப்பு. 1.1% சார் இன்னைக்கு வந்து நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ. இதை மறுக்க முடியுமா? சிஎம்ஐ டேட்டா தப்புன்னு சொல்ல போறாரா? இந்தியாவில் வந்து வேலையின்மை விகிதம் வந்து 7.2 விழுக்காடுன்னு இருக்கிறப்போ
தமிழ்நாட்டுடைய வேலையின்மை விகிதம்ன்றது 1.1%. இது சொல்றது மத்திய அரசாங்கத்தோட CMI, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி. இது நடக்குதுன்னா இதுக்கு காரணம் இந்த வருஷம் நாங்க செய்த பெரும் முயற்சிகள் நான் நினைக்கிறோம். அந்த பெரும் முயற்சிகளை ஒரு கேப்சூலா கொடுத்து இதுல கொடுத்திருக்காங்க. புது திட்டங்கள் ஒரு சில அறிவிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மேல ஓட்டான் அக்கௌண்ட்ல அறிவிக்க முடியாது. அது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆமா இல்ல நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா புரிஞ்சுக்கிறேன். திரு தியாகராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது, இந்த கூட்டத்தொடரை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? நிறைய மாற்று கருத்துக்கள் விமர்சனங்களும் இருக்கலாம், ஆனா புறக்கணிப்பது சரியா இந்த நேரத்தில்? நான் பதில் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னால் எனக்கு முதல்ல ஒரு கடமை இருக்குது. உங்களுக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். நீங்கள் நண்பர் பாண்டியராஜனை நம்ம அமைச்சரை கூப்பிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் விவாதத்துக்கு கூப்பிடணும். எங்களுக்கு அடுத்த 4-5 நாளைக்கு மீம்ஸ் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவும். நான் ஒரு 4-5 பாயிண்ட் மாத்திரம் அவர் சொன்னது சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு சென்டரோடைய -7.7% வந்து ரொம்ப பெஸ்ட் கேஸ் எஸ்டிமேட்டு, ஆனால் எங்களோட +2 வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்னு. இவர் மாதிரி ஒரு லாஜிக் பார்த்துருக்கீங்களா? அவர் சொல்கிறாரு நம்மளுடைய க்ரோஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 49% ஏற்றுக்கிறேன், ஆனால் அமெரிக்காவில் பாதி கூட கிடையாதுன்றாரு. இதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே இவர் தான் சட்டமன்றத்தில் சொன்னவர், ஏற்கனவே இந்தியா டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்குன்னு. இவர் சொல்கிறாரு CMI அரசாங்கத்தோடைய நிறுவனம்னு. இட் இஸ் அ இண்டிபெண்ட் பாடி. இவர் சொல்கிறாரு CMI சொல்லுது லோவஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தமிழ்நாட்டில் இருக்குது. ஐ எம் ஆன் த CMI வெப்சைட். த CMI says the unemployment rate in Gujarat is 3.2%, in Maharashtra is 3.8%, in Karnataka is 3.3%, in Odisha is 3%, and in Tamil Nadu is 4%. இதுதான் லோவஸ்ட்டா? இவர் சொல்கிறாரு 10,000 கோடி அடிஷ்னல் ஸ்பெண்டிங் ரங்கராஜன் கமிட்டி செலவு பண்ண சொல்லுது. ஆனால் 2020-21 பட்ஜெட்டை போன வருஷம் அரசாங்கம் தாக்கல் செய்த போது அவங்களுடைய கேபிட்டல் ஸ்பெண்டிங்கோடைய எஸ்டிமேட் வந்து 36,367 crores. இன்னைக்கு பட்ஜெட் எஸ்டிமேட்லேருந்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கு சொல்லியிருக்காங்க 37,700. only about 1,000 crores more. Where did that 10,000 extra crores come from? I'm not sure. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் சொல்லுவேன். என்னுடைய கூட்டத்தொடரில் பேசின அவை குறிப்பு எல்லாம் என்கிட்ட இருக்குது. 2016 அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோதுலேருந்து இன்னை வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் விவாதத்தை துவக்கி வைக்கிற வாய்ப்பை என் தலைவர் கொடுத்துருக்கிறார். எல்லாம் அவை குறிப்பு. 2016, 17, 19, 20, 18 மாத்திரம் நான் கவர்னர் அட்ரஸில் பேசினேன். ஒவ்வொரு வருடம் நான் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸை திருப்பி சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு நான் இதை பப்ளிஷ் பண்ணுறேன், யாராவது இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். அப்போ கேள்வி, இந்த அளவுக்கு திருப்பி போய் அறிவுரை சொல்லி திருப்பி போய் கருத்து சொல்லி ஏன் அமைச்சர் OPS அவர்கள் இந்த முறை 20 பட்ஜெட்டில் சொல்கிறாரு உறுப்பினர் தியாகராஜன் சொல்கிற கருத்து கரெக்டு, ஒரு குழுவை அமைக்கணும் வருமானத்தை பெருக்கிறதுக்கு. 2017 இதே கருத்தை சொன்னேன். அன்னைக்கு இருந்த அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு காதில் போயிட்டு இன்னொரு காதில் வந்துருச்சு. அப்போ அமைச்சர் பாண்டியராஜன் சொல்கிறாரு அவை குறிப்பில் இருக்குது, இவர் சொல்கிற கருத்து சிறந்த கருத்து, இதை நாங்கள் ஏற்கனவே செய்கிறதா இருந்தோம், இதை வைத்து நாங்கள் இன்னும் சுறுசுறுப்பாக செய்கிறோம். அப்புறம் கொரோனா போது சொல்கிறாங்க இதே குழுவுக்கு 2வது கடமை கொடுக்குறோம், எப்படி கொரோனாவை மீட்டு வருதுன்னு. இப்போ சொல்கிறாங்க கமிட்டி ரிப்போர்ட் வந்துருச்சு, 400 சொச்சம் அதில் ரெக்கமெண்டேஷன் இருக்குன்னு. நான் 6 மாதமாக கேட்டுட்ருக்கேன், அந்த ரிப்போர்ட்டை வெளிப்படுத்துங்கள், அந்த ரிப்போர்ட்டை அறிவிக்குங்கள். நான் நிதி செயலாளர்கிட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டுட்ருக்கேன், ஏன் சார் நீங்கள் தானே உங்களால் உருவாக்கப்பட்டது, அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது, சட்டமன்றத்துக்கு அதில் பங்கு இருக்குதுன்னு நீங்கள் பேசியிருக்கீங்க, ஏன் ஒழிச்சு வைக்கிறீங்க? இதில் என்ன இருக்குது? மர்மமா மறைமுகமா? ஸோ மை பாயிண்ட் இஸ், வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கோயிங் அண்ட் ஸ்பீக்கிங்? யாராவது காதில் கேட்குறவங்க இருந்து கருத்து கேட்டு இதனால் செயலை மாற்றுறவங்களா இருந்தால் நம்ம போய் பேசலாம். இப்போ நீங்களே சொன்னீங்களே உங்க கருத்தை அமைச்சரே பாராட்டிருக்காரு, ஏத்துக்கிட்டாரு. 4 வருஷம் கழிச்சு கேட்டு ஏத்துக்கிட்டு அந்த அறிக்கையை வெளியிடவே இல்லையே. அந்த அறிக்கைக்கு பலன் என்ன? ஏங்க, நான் எத்தனை முறை நான் இதே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். எல்லா அவை குறிப்பிட்டு ஆதாரமா நாளைக்கு கொடுக்குறேன், இல்லை பப்ளிஷ் பண்றேன் வெப்சைட்ல. இது ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, சாரி ஒரு நல்லது சொல்லணும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு publishes all these proceedings on the website. It is available to anybody who wants to go and search for it on the Legislative Assembly's website. திரு பாண்டியராஜன் பதில் இல்ல, நீங்க
பல விஷயங்கள் அவர் பேசுறாரு. ஆனா முதல்ல நீங்க கேட்ட கேள்வி, இவ்வளவு கருத்துக்கள் இருக்கே, ஏங்க இதெல்லாம் வந்து சட்டமன்றத்துல பேச மாட்டேங்கிறீங்க? அந்த கருத்தை மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணாம விட்டாரு இல்ல நண்பர் அதனாலதான் தியாகராஜன். இவ்வளோத்தையும் சொல்லிட்டு ஏன்னா ஆகவே பேசி பயனில்லைன்னு சொல்லிட்டாரு. இல்ல என்ன பேசி பயனில்லை, அந்த இத்தனை வாட்டி பேச எல்லா வாய்ப்பும் கொடுத்தவங்க தான் நாங்க. அவர் பிரைஸ் பண்ணவே செஞ்சாரே எங்க பினான்ஸ் மினிஸ்டர். அப்படிங்கிறப்போ இந்த வாட்டி அவர் ஏன் வரமாட்டேங்கிறாருன்னா, இந்த வாட்டி அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையிலையும் சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். அவர் வந்து மனச்சாட்சியோட அவர் நின்று பேசினார்னா எந்த விதத்திலையும் அவர் வந்து இதுல குறை சொல்ல வாய்ப்பே இல்லை. 7.7% கன்சர்வேட்டிவா லிபரலான்றது வேற விஷயம். ஆனா 7.7% மைனஸ்ன்றதும் நம்ம 2% பிளஸ்ன்றதும் மாற்ற முடியாத உண்மை. நீங்க சொல்ல 1% 2% கூட குறையா இருக்கலாம். ஆனாலும் கூட மொத்தத்துல வந்து குறைஞ்சது 7-8% நம்ம அதிகமால இருக்கோம் இந்தியாவோட வளர்ச்சியை விட. அது ஏன் இருக்கும்ன்றத வந்து இவ்வளவு பெரிய பொருளாதார அறிஞருக்கு தெரியாதா? அதுக்கு ஹெல்த்தா அடிப்படைன்றது தெரியாதா? நம்ம கொரோனா ஹேண்டில் பண்ண விதம் தான் தெரியாதா? ஏன்னா எல்லா மாநிலங்களும் விழுந்தது கொரோனாவால. அந்த கொரோனால வந்த தாக்கம் அதை நல்லா ஹேண்டில் பண்ணிருக்கோன்றது இன்னைக்கு ஜெனீவால இருக்கிற அமைப்புகள்ல இருக்கிற டாக்டரே சொல்றாங்க. இது தெரியாதா? கண்டிப்பா எதை வந்து நம்ம வந்து போக்கஸ் பண்ண, நீங்க மெம்ஸ் போடுங்க, கண்டிப்பா வந்து நிறைய மெம்ஸ் நாங்களும் உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்க தலைவர் வந்து ஒவ்வொரு நாளும் மெம்ஸ் மழையா பொழிஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன வேற கருத்து, பிடபிள்யூடி மற்றும் ஹைவேஸுக்கும் எல்லைக்கும் மட்டும்தான் இன்க்ரீஸ் இருக்குன்றது கம்ப்ளீட்டா தவறு. ஹெல்த்துக்கு 58 விழுக்காடு இந்த வருஷம் அதிகமா செலவு பண்ணிருக்கோம் அவருக்கு தெரியும். இன்னொன்னு அவர் தியாகராஜன் கேட்டாரு, எங்கப்பா மூலதன கணக்குல அதிகமா செலவு பண்ணிருக்கீங்க, 1200 கோடி தான் அதிகமா செலவு பண்ணிருக்கீங்கன்னு தவறு. ஏன்னா போன வாட்டி இன்டர்ம் பட்ஜெட்ல மூலதன செலவு குறையாதான் செலவு செய்ய முடியும்ன்றது உறுதிப்படுத்தப்பட்டது. ஏன்னா மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரொம்ப குறையா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும். ஏன்னா பைனான்ஸ் கமிஷன்ல என்ன அதுக்கு 3 பக்கத்துல விளக்கம் கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்துல அடிமை அரசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த அடிமை அரசு இந்த மாதிரி குரல் கொடுக்காது. எவ்வளவு தெளிவா குரல் கொடுத்திருக்கிறோம். அதுல வந்து பைனான்ஸ் கமிஷன்ல அது வேத வாக்காக வந்து எல்லா அரசாங்கங்களையும் எடுத்து செயல்பட்டு இருக்கோம். இதுல வந்து செலக்டிவா சில விஷயங்களை கொடுத்துட்டு செலக்டிவா சில விஷயங்களை எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நல்லா செய்யற மாநிலங்களுக்கு இதனால தாக்கம் இருக்கு. அவங்களுடைய நாங்க எதிர்பார்த்த பணத்துல 10,000 கோடிக்கு குறையாதான் நமக்கு இந்த மத்திய அரசாங்கத்துல இருந்து வரும்ன்றது நிதர்சனம். அந்த ஜிஎஸ்டியும் கூட நம்ம கடன் கணக்குல காட்டுறாங்க. 7,500 கோடி நம்ம ஜிஎஸ்டிக்காக நமக்கு வர வேண்டிய காம்பன்சேஷன் நம்ம கடனா எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதை கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த 5 வருஷம் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு இருக்காங்க. இது எல்லாத்துலயும் தாக்கப்பட்ட ஒரு காலத்துல பிரச்சாட்சிக்கு விரோதம் இல்லாம யாரு பார்த்தாலும் இது சிறந்த பேலன்சிங் ஆக்ட். இந்த பேலன்சிங் ஆக்ட்ல 2% அதிகமா லோன் எடுக்கலான்ற ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் தான் மத்திய அரசாங்கம் கொடுத்தது. ஆத்ம நிர்பார்ல அவங்க அனௌன்ஸ் பண்ண பல திட்டங்கள்ல நம்ம அழகா அதை யூஸ் பண்ணி நம்மளோட இண்டஸ்ட்ரிய அழகா அன்லாக் பண்ண வச்சு கொண்டு போயிருக்கிறோம். இந்த இண்டஸ்ட்ரியில 76,000 கோடி இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த 9 மாசத்துல நம்ம ரைஸ் பண்ணிருக்கோமே, அது சாதனை இல்லையா? இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய ஃபின் சிட்டி இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. காஞ்சிபுரத்துல இந்த இடத்துல இந்த கட்டடம் கட்ட போறோம்னு சொல்லி அறிவிச்சாச்சு. இது சாதனை இல்லையா? ஃபின் சிட்டி எவ்வளவோ தெரியும் அவருக்கு, தியாகராஜனுக்கு. அது வந்தா நம்மளுடைய நிதி நிறுவனங்களுடைய முகமே மாறிவிடும். இன்னைக்கு குஜராத்ல கிஃப்ட் இருக்குன்னா அந்த கிஃப்டை விட பெரிய அளவு ஒரு ஃபின் சிட்டி கொண்டு வர போறோம்னு இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாதனைகள் தொழில்துறையிலையும் விவசாயத்திலையும் நம்ம செஞ்ச மாதிரி எந்த துறையிலும் இல்லை. இது வந்து நிஜம். கல்வி ஒரு பக்கம், சுகாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில்ல நம்ம பண்ண சாதனைகள் இந்த பீரியட்ல எம்எஸ்எம்இ மூடாம அவங்களை வந்து மீண்டும் ஆக்ஷன்ல வச்சிருக்கிறது, பெருநிறுவனங்களை கொண்டு வர வைக்கிறது, ஈகோ சிஸ்டம் உருவாக்குறது, இது எல்லாமே பண்ணிருக்கோமே. இதெல்லாம் வந்து எதையுமே பார்க்காம ஒரு பிளாங்கா இது பிடபிள்யூடி அரசாங்கம், ஹைவேஸ் அரசாங்கம், எல்ஐ அரசாங்கம் சொல்றது என்ன நியாயம்? அந்த மூணுக்கு ஒதுக்கீடு அதிகப்படுத்தப்பட்டிருக்குன்னா அது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுல பண்ற எல்லாமே கட்டுமான பணிகள். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்துறதுக்கு பெருமுயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். இன்டர்ம்ல குறைஞ்சிருந்தது தியாகராஜன் சார், அதை விடதான் கம்பேர் பண்ணி நான் சொன்னது அதையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். போன வாட்டி நாங்க எய்ம் பண்ணது 36,000 கோடி நிஜம்தான், இல்லைன்னு சொல்லல. எந்த மாநிலமாவது இந்த வருஷம் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மூலதன முதலீட்டை போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமா பண்ணிருக்காங்களா? இல்லன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மாநிலம் நீங்க போன வருஷத்தோட அதிகம்னு சொல்றது 2019-20 ஒப்பிட்டு சொல்றீங்க இல்லையா?
அப்ப 25,000 கோடி இப்போ 37,000 கோடின்னு ஒப்பித்து சொல்றீங்க இல்லையா? கரெக்ட். எய்ம் பண்ணது 36,000 கோடி, அதை தாண்டி வந்து 37,000 போட்டுரும். 37,000 கோடி பண்ணிருக்கோம். ஆனா நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ண வேண்டியது. இந்த பீரியட்ல மூலதன முதலீட்டை அதிகப்படுத்துவது இன்னொன்னு. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையில சொல்றாரு, கடன் வாங்கி கடனை கொடுக்கிறோம். நீங்க வேற அதை வேற எடுத்து சொல்லிட்டீங்க அசோகவர்ஜினி. அது உண்மை கிடையாது. நாங்க கடன் வாங்கி அதை மூலதன முதலீட்டுல செலவு பண்றோம். கடன் வாங்குறது இல்லையே சார். இப்போ இந்த வருஷம் கிட்டத்தட்ட 90,000 கோடி இந்த வருஷம் கடன் மட்டும் வாங்குறோம் இல்லையா? ஏன்னா கொரோனா, இந்த பல காரணங்கள் இருக்கு. நம்ம கடன் நம்ம வட்டி செலுத்துறது மட்டும் 37,000 கோடி இருக்கட்டும். இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, இன்னைக்கு தேடி தேடி நம்மளுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க சார். நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. அவருக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2% 3%ல ஏடிபியா இருக்கட்டும், வேர்ல்ட் பேங்கா இருக்கட்டும், ஜிக்காவா இருக்கட்டும், எடுத்து கொண்டு வந்து குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இவ்வளவு வாங்க முடியுதுன்றது நிதி மேலாண்மைக்கு ஒரு இலக்கணம் நினைக்கிறேன். இல்ல சார், அவங்க பீரியட்ல எவ்வளவு நம்ம கடன் வந்து ரேஷியோக்குள்ள தான் இருக்கு, அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. பட் கடன் வாங்கி எங்க போகுதுன்னு இப்ப போன வருஷம், இந்த வருஷம் கொரோனாவனால இதை விட்டுருவோம். நம்ம போன வருஷம் எஸ்டிமேட் பண்ணதுல 57,000 கோடி கடன் வாங்குறதுக்கு எஸ்டிமேட் பண்ணிருக்கோம். அதுல 38,000 கோடி இன்ட்ரெஸ்ட் செலுத்துறோம். அதுக்கு முன்னாடி 48,000 கோடி கடன், அதுல 32,000 கோடி இன்ட்ரெஸ்ட் செலுத்துறோம். அதுக்கு முன்னாடி 41,000 கோடி கடன், 35,000 கோடி இன்ட்ரெஸ்ட் செலுத்துறோம். இப்போ கடன் வாங்குற கடன் மூலதனத்துக்கா போகுது? இல்ல அசோக், அங்க பாருங்க, இதுல வந்து கடன் என்ன இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறீங்கன்றது முக்கியங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண தொழில் முனைவர் வந்து 80% 10%க்கு பேங்க்ல வாங்கலாம், வெளியே போய் 18%ல வாங்கலாம். அது எல்லாமே இல்லாம இங்க வந்து ஒரு 3% 4% காஸ்ட் ஆஃப் மணில எடுக்கிறதோ, பாண்ட் வெளியிட்டு ஒரு 8% 9%ல வாங்கி மொத்த காஸ்ட் ஆஃப் மணி பாத்தீங்கன்னா அந்த அளவு கிடையாது. இல்ல அதெல்லாம் இல்ல, இப்ப அதெல்லாம் அரசாங்கம் சாமர்த்தியமா வாங்கி இருக்குன்னு சொல்றீங்க. இஃப் தட் இஸ் ட்ரூ, பாராட்டுக்குரியது, மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த கடன் எங்க செலவாகுதுங்கிறதுல தான் அவங்க ரெண்டு பேரும் கேள்வி எழுப்புறாங்க. ஏங்க, நல்ல செலவானதுல தாங்க இண்டஸ்ட்ரியல் குரோத் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை பாத்தீங்கன்னா 4.6% வளர்ந்திருக்கு அப்படின்றத தவறா சொல்றாரு. அது உண்மை கிடையாது. இங்க பாருங்க, திமுக பீரியட்ல 10% இருந்தது, இப்ப வந்து 7.2% சொல்றதோ, தொழில் வளர்ச்சி 4% சரிந்து விட்டதுன்றதோ ரொம்ப தவறான ஆர்குமெண்ட். இந்த கொரோனா பீரியட்ல 4.6% தொழில் வளர்ச்சி இருக்குன்னா அது மிகப்பெரிய சாதனையா பார்ப்பாங்க உலகத்துல எல்லாருமே. நம்ம எதிர்கட்சி தலைவரை தவிர வேற எல்லாருமே அதை வந்து சாதனையா தான் பார்ப்பாங்க. தொழில் வளர்ச்சி 4.6%, அக்ரிகல்ச்சர் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து ஜிடிபி growth 2% வந்திருக்கு. இதுல வந்து எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. சர்வீஸ் செக்டர் வளர்ந்திருக்கு, உற்பத்தி துறை வளர்ந்திருக்கு. இது வந்து மிக மிக பெரிய சாதனைங்க. ஏங்க, ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை விட ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி வந்து 8-9% அதிகமா இருக்குன்னா அது சாதனை இல்லைங்களா? அதை கூட ரெகக்னைஸ் பண்ணுவீங்களா? கேட்போம். திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இதுல மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பல விஷயங்களை ஒழுங்கா கொடுத்திருந்தா இன்னும் இந்த பட்ஜெட்டை பெட்டரா போட்டிருக்க முடியும், நம்மளுடைய பற்றாக்குறையெல்லாம் குறைச்சிருக்க முடியுங்கிற அரசாங்கம் நேரடியாகவே சொல்கிறது. பட்ஜெட்லயே நிதியமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பட்ஜெட்ல நிதியமைச்சர் குறிப்பிடுகிற உரிமை மாநில அரசாங்கத்திற்கு உண்டு. இன்னொரு பக்கம் திமுக தொடர்ந்து தனது பிரச்சார யுக்தியினால இது அடிமை அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அதிமுக கூட ஒரு நிர்பந்தம், ஒரு தர்ம சங்கடம் உருவாகிறது. அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் உண்மை என்ன, நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்கிற வரைக்கும் அண்ணன் பீட்டர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், 22% தான் மத்திய நிதியில் டெவல்யூஷனரி ஃபண்டில் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தாங்க. அந்த 14th ஃபினான்ஸ் கமிஷன் அறிக்கை முழுவதுமாக நிறைவேற்றப்படவே இல்லை. மத்தியில் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் மாநில அரசாங்கங்களுக்கு 42% ஆச்சு. இதுவே ரொம்ப பெரிய சாதனை. நீங்க வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நீங்க அப்படி நரேந்திர மோடி பேசுகிறார் என்று சொன்னால் அதை பேசுவதற்கு மிக பொருத்தமானவர். அந்த 42% எதுல இருந்து 42%ங்கிறதுல தான் கேள்வி வருது. நீங்க செஸ்ன்னு போட்டு நீங்க எக்ஸைஸ்னு போட்டா அதுல இங்க கொடுக்க வேண்டி வரும்னு செஸ்ன்னு போட்டு ஆல்ரெடி ஒரு 10-15% வெறும் மத்திய அரசாங்கத்துடைய செப்பரேட் நிதி நீங்க எடுத்துடுறீங்க. மிச்சம் இருக்கிற 85% தான் நீங்க பிரிச்ச 40% கொடுக்குறீங்க. இல்லைங்க, அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. லடாக் என்கிற அந்த புதிய யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டதுனால இந்த ஓராண்டுக்கு தற்காலிகமாக 42% அந்த டெவல்யூஷனரி ஃபண்ட் ஸ்டேட்டுக்கு போக வேண்டியது 41% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு இது பொருந்தும். அதனால அந்த 1% கூட தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தொகை வராம தான் இருக்கும். இது இந்த ஓராண்டுக்கு மட்டும்தான். அடுத்த ஆண்டு மறுபடியும் 42% எல்லாருக்குமே. இது ஒன்று. இரண்டாவது, செஸ் என்பது அது மத்திய அரசாங்கத்தினுடையது, அது டெவல்யூஷனரி ஃபண்ட்ல வரல.
அதற்கு தேவைன்னா பின்னால இதுக்கு ஒரு அரசமைப்பு நீங்க ரீதியான ஆண்டு ஒரு காண்டு என்ன amendment பண்றீங்க? தேவைப்படும். நீங்க ஆண்டு காண்டு என்ன பண்றீங்க? செஸ்ஸ கூட்டிக்கிட்டே போறீங்க. இப்ப இந்த வருஷம் கூட பெட்ரோல்ல அது எக்ஸைஸ்ல இருந்த 2 ரூபாயை தூக்கி நீங்க செஸ்ல மாத்துனதுனால அது எங்களுக்கு விலை ஏறலங்கிறத தாண்டி அது மாநிலத்துக்கு வராம போயிடுதுங்கிறது மாநில அரசுடைய கவலை. இல்லைங்க, பல மாநிலங்கள் என்ன பண்றாங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையில பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் ஒரு லிட்டருக்கு தான் கனெக்ட் பண்றாங்க, அந்த அந்த எக்ஸைஸ் டியூட்டி கனெக்ட் பண்றாங்க. ஆனால் மாநிலங்கள் பல இடங்கள் எப்படி இருக்குன்னா அந்த விலைக்காக கனெக்ட் பண்றாங்க, பிரைஸுக்கு தான் அந்த பெர்சன்டேஜ் வைக்கிறாங்க. இல்ல அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு என்னதான் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் ஒரு லிட்டருக்கு என்னவோ அந்த எக்ஸைஸ் டியூட்டி தான் வரும். அந்த எக்ஸைஸ் டியூட்டியை கூட்ட மத்திய அரசாங்கம் கூட்டுகிறது என்று வரும். ஆனால் மாநில அரசாங்கங்களை பொறுத்தவரை நீங்க எக்ஸைஸ் டியூட்டின்னு இல்ல சார், கால்குலேஷன் சிம்பிள். நீங்க எக்ஸைஸ் டியூட்டின்னு போட்டீங்கன்னா அதுல உங்களுக்கும் பங்கு உண்டு, மாநில அரசுக்கும் பங்கு உண்டு. நீங்க என்ன பண்ணிடுறீங்க, எக்ஸைஸ் டியூட்டியை ஏத்தாம செஸ்ன்ற பேர்ல ஏத்திடுறீங்க. அப்போ அந்த காசு உங்களுக்கு மட்டும் தான் போகுது, எங்களுக்கு வர்றது இல்ல அப்படிங்கறத உங்களுடைய குற்றச்சாட்டு. நியாயமா எங்களுக்கு வந்திருக்க வேண்டியது இல்ல எக்ஸைஸ் டியூட்டி. எஸ் சார், நான் சொல்லிடுறேன். எக்ஸைஸ் டியூட்டில இருந்து தான் 2.5% நிதியமைச்சர் அவர்கள் செஸ்ஸாக மாத்திருக்காங்க. நான் சொல்ற அடிப்படையே நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்களா? எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க எக்ஸைஸ் டியூட்டில இங்க பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்ப 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு விக்குதுன்னு வச்சுங்க, வித் எக்ஸைஸ் டியூட்டி 10% எக்ஸைஸ் டியூட்டியோட விக்குதுன்னு சொன்னா 100 ரூபாய் பிளஸ் 10 ரூபாய் டாக்ஸ் 110 ரூபாய் வரும். இது மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அந்த விலைக்கு 10% வைக்கிறாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறப்ப மாநில அரசாங்கத்துக்கு 10 ரூபாய் கிடைக்கும். 150 ரூபாய் பெட்ரோல் விற்கிறப்ப அந்த 10%க்கு 15 ரூபாய் வருமானம் கிடைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு. மத்திய அரசாங்கத்துக்கு 100 ரூபாய் வித்தாலும் இல்ல 100 ரூபாய் வித்தாலும் 150 ரூபாய் வித்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது அந்த 10% சொன்னா அந்த அளவு, அந்த 1 லிட்டருக்கு 10%னா அந்த 10 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போ இந்த வித்தியாசம் இருக்குல்ல, இதுல அதிகமாக பலன் கிடைக்கிறது வந்து மாநில அரசாங்கங்கள் தான் பெட்ரோல் டீசல் விலையில. இப்ப நம்ம இத ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வரதுக்கு மத்திய அரசு சமீபத்துல நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டியில நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அமைச்சர்கிட்டே அதை கேட்போம். பட் தி क्वेश्चन ஹியர் இஸ், நீங்க வந்து 2014-15ல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மத்திய அரசினுடைய மொத்த வருவாயில செஸ் மூலமா 9% வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு செஸ் மூலமா 15%க்கு மேல உங்களுடைய வருவாய் வருது. அப்போ நீங்க டெவல்யூஷன் கொடுக்கறோம்னு சொல்றீங்க இல்லையா? இல்ல சார், நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா, நீங்க சொல்ற கணக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 42 ரூபாய் மாநிலங்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்றீங்க இல்லையா? அது இல்லங்கறேனா அந்த 85 ரூபாயில இருந்து தான் 42% நீங்க மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்க செஸ் அமௌண்ட்டை கூட்டிக்கிட்டே வரீங்கன்றதா கேள்வி. ஆமாங்க, அது வராதுன்னு தான் நானும் சொல்றேன். செஸ் என்பது டெவல்யூஷனரி ஃபண்ட்ல இல்லை. டெவல்யூஷனரினா டெவல்யூஷன்ல வருதா, செஸ்ங்கிறது வரவில்லை. அதுதான் தேவை என்றால் அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் தான் கொண்டு வரணும். கேட்கட்டுமே, பின்னால வரட்டும். பெண்ண இப்ப இல்ல, இது வந்து எந்த மாநிலமும் கேட்கல. தமிழ்நாடு மாத்திரம் தான் இந்த மாதிரி கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலமும் இது ஒரு பெரிய இஷ்யூவா பேசல. வரட்டும், நான் இதை மறுக்கல. ஜனநாயக உரிமை அது. பாண்டியராஜன் அவர்கள் சொல்றேன் இதை இல்ல அப்சல்யூட்லி. அப்போ உங்க கேள்வி உங்க மேல என்ன வருதுன்னா, நீங்க மாநிலங்களுக்கு நாங்க அதிகம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பூல கம்மி பண்ணிட்டு வந்துடுறீங்க. அப்ப ஆக்சுவலா அதிகம் வர்றது இல்லைங்கிறது அவங்களுடைய பார்வை இல்லைங்க. அதுக்கு முன்னால ஜிஎஸ்டியில் நீங்க 2014ல 15 காரணமா காட்டுறீங்க. அப்ப இருந்த செஸ் இவ்வளவுதான் இருந்தது, இப்ப 14% இருக்குன்னு. அப்ப ஜிஎஸ்டி இல்ல. ஜிஎஸ்டிக்கு அப்புறமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஜிஎஸ்டி அமல்படுத்தியதன் காரணமாக தொடர்ந்து பல மாநிலங்கள் பல்வேறு பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக மத்திய அரசாங்கத்தினுடைய வருவாயை விட மாநில அரசாங்கங்களுக்கு வருவாய் அதிகமா இருக்கு. ஜிஎஸ்டியுடைய காம்பன்சேஷனும் மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிறைய கொடுத்திருக்கு. அதனால இப்ப மத்திய அரசாங்கம் செஸ் விதிக்கிறது அது வந்து சென்ட்ரல் பூல் தான். நீங்க சரியா தான் சொல்லியிருக்கிறீங்க. அதுல மாநிலங்களுக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா? இல்ல, இதுவரைக்கும் இல்ல. இனிமேல் நிதி கமிஷன் அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்தா வரும்போது அதை டெவல்யூஷன்ல கொண்டு வரலாம். இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க காங்கிரஸ் 70-60 வருஷமா கொண்டு வராத ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி 22% 42% ஆக்கினாரு பினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை. இதுக்கு நீங்க ஓரிரு ஆண்டுகள் பொறுத்திருக்கிறது என்ன தவறு இருக்கு? அது டெவல்யூஷன்ல வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம். அது வரைக்கும் அது சென்ட்ரல் ஃபண்ட் தான். அதைத்தான் இன்னைக்கு நிதியமைச்சர் சுட்டி காட்டியிருக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்றத்துல. பிளஸ் அந்த 1% லடாக்குக்காக புதிய மாநிலத்துக்காக 1% குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, 10,000 கோடி வரும். கணக்கு சரியா இருக்கும். ஓகே, திரு பாண்டியராஜன் குறுக்கிட விரும்புறீங்க? அதுக்கு முன்னாடியே பீட்டர் வாய்ப்பு கேட்டிருந்தாரு, அவர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். எஸ் சார், பீட்டர். இல்ல, அதாவது
தம்பி ஸ்ரீனிவாசன் வந்து பேசுறது வந்து அவரால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். அதுவும் பாஜக கட்சியினரால்தான் இப்படி எல்லாம் பேச முடியும். முதல்ல 22% தப்பு. 14 கமிஷன் பைனான்ஸ் கமிஷனுக்கு முன்னால அது 32%. 42 கரெக்ட். 32% இருந்ததா நீங்க தம்பி ஸ்ரீனிவாசன் வந்து 22 10% வந்து நீங்க அப்படிலாம் அதாவது செஸ் வந்து எதற்காக வசூலிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட், எஜுகேஷனல் செஸ் அல்லது வந்து ஒரு வார் வருது, அந்த வாருக்கா உள்ள செஸ் இப்படி வசூலிக்கப்பட்டு அந்த காம்பனன்ட் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த திட்டத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்துவதற்காகத்தான். அதனால அதுல வந்து ஷேர் கிடையாது. ஆனா நீங்க சொல்றீங்களா காங்கிரஸ் ஆட்சின்னு. இந்த காங்கிரஸ் ஆட்சியில இந்த செஸ் வந்து 6% தான். எத்தனை 70 ஆண்டுகளில காங்கிரஸ் ஆண்ட காலங்களில மொத்தமே வசூல் பண்ண செஸ் வந்து 6% தான். ஆனா நீங்க இன்னைக்கு பெட்ரோலியம் பொருட்களுக்கும் சேர்த்து வசூலிக்கிற செஸ் பாத்தீங்கன்னா 17.5%. ஏறக்குறைய 3.25 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியட்ல நீங்க செஸ்ஸா கலெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா எக்ஸைஸ் டியூட்டியை குறைத்து விட்டு செஸ்ன்னு சொல்லிருக்கோம். எக்ஸைஸ் டியூட்டி குறைக்கப்பட்டிருக்கு, செஸ் அதிகரிக்கப்பட்டிருக்கு. நீங்க செஸ்ஸா வசூலித்தது வந்து மாநில அரசுகளுக்கு பங்கு கொடுக்க கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக யூ ஜஸ்ட் சேஞ்ச்டு தி நாமென்க்ளேச்சர். அந்த வரியை வந்து நீங்க செஸ்ன்னு ஏன் மாத்துறீங்கன்னா யூ வாண்ட் டு டினை தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அது போக கூடாதுன்னு. ஆனால் இதை கேட்பதற்கு வந்து ஒரு திறனற்ற பயப்படுகிற ஒரு அரசாங்கம் இருப்பதால் உங்கள்ட்ட கேட்க முடியல. சார் என்ன சார் பட்ஜெட்ல திரு ஸ்ரீனிவாசன் சொல்றாரு எந்த மாநிலமும் கேட்கற, காங்கிரஸ் மாநிலமே கேட்கல, தமிழ்நாடு தான் கேக்குதுன்னு சொல்றாரு. நீங்க பயப்படுறாங்கன்னு சொல்றீங்களா சார்? இல்ல, காங்கிரஸ் மாநிலங்கள்ல சதன் மேல எல்லாரும் கூட்டமே போட்டோம். அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர், கேரளாவில் இருக்கிற பினராயி விஜயன், மேற்குவங்கத்தில் இருக்கிற மமதா பானர்ஜி போன்றவர்கள், மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர், இவர்கள் எல்லோரும் இதை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால நண்பர் ஸ்ரீனிவாசன் வந்து சொல்றது வந்து வேறையா. பாஜக மாநிலத்து முதலமைச்சர்கள் ஏன் கேட்கல? அவங்களுக்கு தான் பேக்டோர் வழியா கொடுத்துறீங்களா? நான் வந்து என் நண்பர் பாண்டியராஜன் நான் கேட்கிறேன். நான் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தனா மத்திய அரசுக்கு ₹1 வரி கொடுத்தா நீங்க மாநில அரசுக்கு 33 பைசா கொடுக்குறீங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்காரருக்கு ₹1 ஒரு வரி கட்டினால் ₹1.75 கொடுக்குறீங்க. ஆகவே இதை வந்து நீங்களும் நானும் வந்து ஒன்றாக சேர்ந்து கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து நீங்க பலவாறு நான் வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கணும். ஆனா அசோகா என்னை போன தடவை கூப்பிடல. நீங்க வந்து ஹெல்த்துக்கும் ஹைவேஸுக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ஃபண்ட்ஸ் அலாட் தான் பண்ணிருக்கீங்க. பாண்டியராஜன் அவர்கள் வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து அது இல்லைன்னு சொல்றாரு. ஹைவேஸுக்கு வந்து 18,750 கோடி பண்ணிருக்கீங்க. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 21,118 கோடி பண்ணிருக்கீங்க. ஆனா பேண்டமிக் இருக்கிறதுனால நீங்க RT-PCR அந்த டெஸ்டுக்கு போட்டது, இன்னும் பல்வேறு வகையான டாக்டர்களுக்கு வாங்கினது, ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் சேர்த்து தான் 19,420 கோடி. இது வந்து உண்மையிலே வந்து இந்த 2 துறைகளுக்கு மட்டும் PWD சேர்த்தா அது ஒரு 19,020 கோடி. எதற்காக? நீங்க வந்து கடன் வாங்கி, நீங்க அசோகா சொல்லுச்சுல மூலதன செலவுன்னு சொல்றீங்களா? என்ன மூலதன செலவு? கடன் வாங்கி கடனை கட்டுவது வேறு, கடன் வாங்கி வட்டி கட்டுவது என்பது வேறு. அவ்வளவு செய்கின்ற போது நீங்க எதற்காக ஊதாரித்தனமாக செலவழிக்கிறீர்கள்? நீங்க நான் சொல்றேன், கம்பேர் பண்றீங்க தமிழ்நாடுன்னு. மைன்ஸ்ல உங்க இன்கம் என்ன? ஒரிசாவுடைய இன்கம் என்ன? சத்தீஸ்கருடைய இன்கம் என்ன? அதே போல மைன்ஸ் வளம் பெற்ற தமிழ்நாட்டுல நீங்க ஏன் வந்து இவ்வளவு பூவர் ரெவன்யூ? நீங்க வந்து எவ்வளவு கருங்கல் கோரிகளை வந்து, கார்னைட் கோரிகளை வந்து நீங்க வந்து அதுல எவ்வளவு ஊழல் இருந்த காரணத்தினால கிரானைட் சாண்ட், இது கார்னட் சாண்ட், இதெல்லாம் எவ்வளவு வருவாய் வந்திருக்கணும்? 1 லட்சம் கோடி எடுத்திருக்கிறீர்கள். 1 லட்சம் கோடி. யார்? நான் சொல்லல, மத்திய அரசினுடைய ஜியாலஜிக்கல் சர்வே சொல்லுகிறது. இதெல்லாம் அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வரி. நீங்க வருமானம், அந்த வருமானத்தை எல்லாம் நீங்க வாங்காம நீங்க போடுகிற சாலைகள் 3 நாளைக்கு மேல இருக்கிறது இல்ல. கட்டுகிற குறுக்கு அணைகள் வந்து 30 நாளைக்கு இருக்கிறது இல்ல. 25 கோடி ரூபாயில அணை கட்டுறீங்க. ஆனா அணை கட்டி 30 நாளைக்குல படிச்சுட்டு போகுது. 100 கோடி ரூபாயில பாலம் கட்டுறீங்க, 3ஆவது நாள் ஓட்ட விழுது. ரோடு போடுறீங்க, ஒரு 30 நாள் கூட ரோடு இருக்கு. அதுக்காக போட்டு படம் எடுக்கத்தான் நீங்க கடன் வாங்குறீங்க. அதான் எங்களுடைய கேஸ். நீங்க எதற்காக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு இதுல வந்து ஒரு நீங்க சொல்ற ஓட்டான பதில் சொல்லுங்க.
ஓட்டான் பீட்டர் சார். அக்கவுண்ட்ல வந்து இத்தனை 1000 கோடியை பீட்டர் சார், இங்க பாருங்க, பிடபிள்யூடின்றது இங்க பாருங்க, பிடபிள்யூடின்ற துறை வந்து மற்ற எல்லா துறைகளுக்கும் கட்டுமான பணிகளை செய்யற துறைங்க. செஸ் வந்து சொல்லும்போது மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய இதை வந்து நீங்க கடன் கொடுப்பதிலே, கடன் வாங்குவதற்கு கூட நீங்க கண்டிஷன் போடுறீங்க. முதலமைச்சர் வந்து கேட்டார், உங்களுக்கு கடிதம் எழுதினார? இந்த உலகத்திலே மாநில அரசுகள் கடன் வாங்குவதற்கு இட் இஸ் நாட் எ கிராண்ட் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், மானியம் அல்ல, கடன் வாங்குவதற்கு கண்டிஷன் போட்டு, அந்த கண்டிஷன் போட்டதுனாலதான் நீங்க வந்து கூடுதல் வட்டிக்கு இன்னைக்கு மாநில அரசு வாங்க வேண்டியது இருக்கிறது. நீங்க ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? நீங்க வந்து இதனால வரைக்கும் வாங்க பாண்டுக்கு வந்து கடன் வாங்குனதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருக்குமே கேள்வி வச்சிருக்கீங்க, ரெண்டு பேரும் விரிவா பதில் சொல்ல வருவாங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கணும். அமைச்சர் உங்கள்கிட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு 2500 ரூபாய் பயிர் கடன் தள்ளுபடி, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. அப்படியே இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் பெட்ரோல் விலையை குறைச்சிருக்க கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இல்ல இங்க பாருங்க, இதுக்கும் அவர் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் சொன்ன விஷயத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய மொத்த வரி வருமானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2016 மோடி அவர்கள் முதல்ல ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு 10% தாங்க அதில் வந்து செஸ்ஸு சர்சார்ஜ் இருந்தது. மொத்த வரி வருமானம் இவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து அதனுடைய பங்கு வந்து 20 விழுக்காடுங்க. மொத்தம் இருந்தது 10% இருந்தது. கடந்த 6 ஆண்டுகளில் சிறு அதிகமாகி 20% அதில் பட்ஜெட்லேயே சொல்லியிருக்கிறோம். 20% பக்கத்தில் இன்னைக்கு செஸ்ஸும் சர்சார்ஜும் இருக்கு. இந்த செஸ்ஸு சர்சார்ஜ் எல்லாமே டெம்பரரியாக இருக்கணுன்றது அதனுடைய டெஃபினிஷன். ஆனால் எந்த செஸ்ஸும் சர்சார்ஜும் வந்து டெம்பரரியாக இருக்கிறதுல அது பெர்மனெண்ட் ஆயிடுது. அதனால தான் நாங்கள் கேட்குறது, இப்போ மாநிலங்களுக்கு நல்லா பண்ணுற மாநில அரசாங்கங்கள் தண்டிக்கப்படுகின்றன இந்த போன ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட் படி. ஏன்னா நீங்கள் இன்சென்டிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு செயல்திறன் வச்சு இன்சென்டிவ் பண்ணோன்னு சொல்கிறது ரொம்ப டிஸ்கிரிஷனே ஆயிடுது. இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருந்திருக்கிறேன். அருண் ஜேட்லி அவர்கள் பர்சனலாக வாக்குறுதி கொடுத்தாரு, எஸ்ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய பணம், அதே போல் காம்பன்சேஷன் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரெமிட்டன்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாமே கேட்டது, இதை சட்ட ரீதியாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ ஐ கிவ் மை வேர்ட்னு சொன்னார். அந்த அருண் ஜேட்லி என்ற மனுஷனுடைய பர்சனாலிட்டி வந்து அன்றைக்கி ஸ்வே பண்ணிச்சு எங்கள் எல்லாரையுமே. இல்லைன்னா அது வந்து சட்ட ரீதியாக கொடுத்துருப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், அந்த பழைய பாக்கியை கொடுங்க, அவங்க இல்லை கடன் வாங்கிக்கங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் மத்திய அரசாங்கத்தில் பட்ஜெட்டில் இருக்குது. இன்னைக்கு வந்து இவ்வளவு பணம் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க. ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு 1,03,000 கோடி இப்போ ரோடு கொடுக்குறதோ, 26,000 கோடி நம்ம மெட்ரோ கொடுக்குறதோ, இதெல்லாம் வந்து ரெக்கார்ட். காங்கிரஸ் அரசாங்கத்தில் இதுக்கு இதுக்கு ஒரு 10% கூட அவங்க பண்ணலை. ஆனால் வந்து இந்த ஒரு விஷயத்துல அவர்கள் அணுகுமுறை ரொம்ப தவறான அணுகுமுறை. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றதே வந்து டிஃபீட் பண்ணக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். பட் இன்னைக்கு ஒரு உடனடியான தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு ரிலீஃபா நம்ம வேட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல? இல்லை எப்படிங்க, இங்கே இருக்கிற இப்போ ஏற்கனவே வருமானம் வந்து 20,000 கோடி குறைஞ்சிருக்குங்க இந்த வருஷத்தில். உங்களுக்கு கொரோனா பீரியட்ல இருந்து அந்த முதல் 4 மாசத்துடைய தாக்கம் மட்டுமே 20,000 கோடி நம்ம வருமானம் குறைஞ்சிருக்கு. மக்கள் வருமானமும் குறைஞ்சிருக்கு. 20,000 கோடி வருமானம் குறைஞ்சிருக்குங்க. இல்லை மக்கள் வருமானம் குறைஞ்சதுக்கு எவ்வளோ காம்பன்சேட் பண்ணியிருக்கோம் நாங்கள்? 1000 ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுத்தோம், அடுத்த 1000 ரூபா கொடுத்தோம், எவ்வளவோ கொடுத்துருக்குறோம். இந்த இதில் வந்து ரேஷன்ஸ் வந்து முழுமையாக கொடுத்துருக்கோம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆதரவோட அதை கொடுத்துருக்குறோம். பட் இந்த பீரியடில் மனிதநேயத்துடன் நடந்து கொண்ட அரசாங்கம் தமிழக அரசாங்கன்றதுல எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. வருமானம் 20,000 கோடி குறையிறப்போ, செலவு வந்து 14,000 கோடி கூடுறப்போ இவ்வளவு நல்ல பட்ஜெட் வந்து வராதுன்றது என்னுடைய கருத்துங்க. கண்டிப்பா நீங்க மத்திய அரசாங்கம் இன்னும் கூட இதை ரீகன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த விலை உயர்வுல யாருக்கு அதிக பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் பெனிஃபிட். அவங்க எவ்வளவு எடுக்கிறாங்க, நாங்க எவ்வளவு எடுக்கிறாங்க நீங்க பாருங்க. இப்போ ஒரு 90 ரூபாய் ஸ்ரீனிவாசன் வந்து உங்களுக்கு அதிகம் பெனிஃபிட்ங்கறாரு, நீங்க அவங்களுக்கு அதிகம் பெனிஃபிட்ங்கறீங்க. கடைசியா இல்ல எப்படியோ பேசி முடிவு பண்ணி மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்க கூடாதா அப்படிங்கறது தான் கடைசி கேள்வியா வந்து நிக்குது. இல்லை இதை இங்கே பாருங்க, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் உயர்ந்து கொண்டு இருக்கின்றது நிஜம். ஓகே, ஆனால் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் எல்லாம் சேர்த்து போட்டு 30-33 ரூபா தான் வருதுன்றதும் நிஜம். பல அரசாங்கங்கள் இந்த பெட்ரோல் ப்ரைஸில்
ஒரு ஹை பிரைஸ் இருந்தது தான் கன்சம்ஷன் குறையுன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. போன அரசாங்கம் அப்படிதான், இந்த அரசாங்கம் அப்படித்தான். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றாங்களே தர்ம சங்கடம்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டியது குறிப்பா கேஸ் உபயோகிப்பாளர்களுக்கு 52 ரூபா ஒரு ஸ்ட்ரோக்ல இன்க்ரீஸ், அது மானியத்தில் கேஸ் வாங்குறவங்களுக்கு ரொம்ப தவறு. நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். பீட்டர் சார் நான் சொல்ல விரும்புறேன், இது எந்த அடிமை அரசாங்கமும் இந்த மாதிரிலாம் பண்ணாது. ஒரே அடிமை அரசாங்கம் அது மாதிரி பண்ணது திமுக அரசாங்கம் தான். ஓகே, எல்லா விதத்திலையும் மத்திய அரசாங்கம் கச்சத்தீவத்தை கொடுத்தாலும் சரி இல்ல, நான் அதை தெளிவாக சொல்ல விரும்புறேன். பீட்டர் திருப்பி 3 வாட்டி பதிவு பண்ண வச்சிட்டாரு. இதை நாங்கள் அழுத்தமா கேட்கல அப்படின்னு பதிவு பண்றாரு. அதெல்லாம் கிடையாது. எந்த நேரத்திலையும் அமைச்சர் நான் திரும்ப வரேன். திரு தியாகராஜன் பாருங்க, நாங்க பாஜகவையும் கேள்வி கேட்கிறோம், மத்திய அரசு கிட்ட எவ்வளவு சுட்டி காட்டுறோம், நீங்க அடிமை அரசுன்னு எங்களை சொல்றீங்களேன்னு கேட்கிறேன். இது வரைக்கும் பேசினதுக்கு மாத்திரம் எனக்கு பதில் சொல்ல விடுங்க. நானும் ஒரு 30 நிமிஷமா சும்மா பேசாம இருந்துட்டு இருக்கேன். எனக்கு பேச விடுங்க. நான் புது கருத்து எதுவுமே சொல்ல. நான் முதல் சொல்ல வேண்டியது இதுதான். முதல் தடவை நான் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் ஏதோ ஒரு விவாதத்தில் பார்க்குறேன். நான் ஆராய்ச்சி பண்ணது, நான் எம்கேயூவில் செனட்டில் இருக்கேன். நான் ஆராய்ச்சி பண்ணது அவர் பிஹெச்டி காந்தியன் ஸ்டடீஸ்லன்னு எனக்கு தெரிய வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அக்கௌண்டிங் ட்ரிக்கரியில் இவருக்கு பிஹெச்டி கொடுத்துடலாம் போல இருக்குது. அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு. ஒரு சொல்கிறாரு, பாக்கி எந்த ஸ்டேட்ஸுமே கேட்கல. ஏன் இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற மத்திய பிரதேசே முன்னாள் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது கேட்டார்கள். இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற கர்நாடகாவே முன்னாள் காங்கிரஸ் இருக்கும்போது கேட்டார்கள், இந்த செஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, குறைச்சி கொடுங்கன்னு. ஒன்று. ரெண்டாவது, என்றைக்குமே 22% இல்லை 32. மூணாவது, நிரந்தரமாக 41% மாற்றப்பட்டது. தற்காலிக அறிக்கையில் மாத்திரம் 41% இல்லை, முழு நேர அறிக்கை வந்துருச்சு XVFCயோட. அதில் பர்மனெண்ட்டாக 41%. நாலாவது, சிஏஜி ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த செஸ்ன்னு சொல்லிட்டு பணத்தை ஒதுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட காரணத்துக்காக செயல்படாமல் 1.2 lakh crores அதை திருப்பி மத்திய அரசாங்கம் எடுத்து திருப்பி டிவிசிபிள் பூலில் போடாமல் முழுசாக வச்சுக்கிறாங்க. ஸ்வச் பாரத்துக்கும் கிருஷி கல்யாணுக்கும் எல்லாம் போடுற செஸ்ஸை பணம் அதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இருக்கிறதுலேயே சிறப்பான ஒரு உதாரணம் சொல்லலாம் பாருங்க. ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவருக்கு எவ்வளோ பாராட்டு சொல்லணும். அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் பெர்சன்டேஜாக எடுக்கிறாங்க, நாங்கள்லாம் ரூபாயாக எடுக்கிறோம் மத்தியில். அதனால் 100 ரூபா பெட்ரோல் 150 ரூபா ஆச்சுன்னா எங்களுக்கு வெறும் 32 ரூபா தான் வரும். ஆனால் இவங்களுக்கு 10 ரூபா 15 ரூபா ஆகும். எங்க பெட்ரோல் 150 ரூபா ஆகும்போதெல்லாம் சும்மா இருக்குமா? சாதாரண சூழ்நிலை இருக்குமா நாடு? பெட்ரோல் 80 ரூபாய்க்கு குறைஞ்சாலோ 60 ரூபாய்க்கு குறைஞ்சாலோ எங்களுடைய பணம்லாம் 6 ரூபா 8 ரூபான்னு ஆயிரும். ஆனால் இவங்க இன்னும் 32 ரூபா எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை எவ்வளோ அழகாக அது முழு பூசணிக்காயை சோத்தில் புதைச்சிட்டு அவர் சொல்கிறாரு 100லேருந்து 150க்கு போனான்னு. சரி, இது விட்டுருங்க. இப்போ நம்ம அமைச்சர் பாண்டியராஜனுக்கு போவோம். அமைச்சர் பாண்டியராஜன் நான் பெரிய பாராட்டினு கொடுக்க வேண்டியது, ஏன்னா அவர் வேட்டியில் கருப்பு சிவப்பு வெள்ளை இருக்கே தவிர அவர் எண்ணத்தில் காவி தான். அதை மீறி அவர் ஆக்சுவலாக மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வைக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பாராட்டத்தக்க செயல். இது என்ன வித்தியாசம்னா, அமைச்சர் பாண்டியராஜனும் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் சட்டமன்றத்தில் மத்திய அரசாங்கம் இது செய்யலை, இது செய்யணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நானும் என் பார்ட்னரும் ஒரு தொழிலில் இருக்கோம். அதில் எனக்கு வேறுபாடு வருது. எனக்கு பார்ட்னர் எனக்கு அநியாயம் செய்கிறார். அவர்கிட்ட எதுவும் சொல்லாமல் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என் சகோதரர்கிட்ட, பாரு என் பார்ட்னர் எனக்கு சரியாக செய்யலை, பாரு என் பார்ட்னர் எனக்கு சரியாக செய்யலைன்னு என் சகோதரர்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? பார்ட்னர்கிட்ட தானே சொல்லணும். உள்ள சட்டமன்றத்தில் பேசி என்ன பிரயோஜனம்? பேச வேண்டியதானே கூட்டணி கட்சியில். டெல்லியில் இதை விட்டுட்டு இங்கே வந்து சொல்கிறாரு, இருக்கலாம் எனக்கு தெரியல, இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்ல வர்றது, இவர் சொல்கிறாரு எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு. நான் வேற எதுவும் படிக்கலை. மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு இன்றைக்கு அறிக்கை திரு மோடி அவர்களுடைய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு 15வது நிதிக்குழுவின் அறிக்கையில் வந்த தகவல்களை நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மூவ் ஃப்ரம் ரெவன்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட் பிஃபோர் 2012-13, அதாவது 14வது நிதிக்குழு இங்கே வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு வாஸ் a ரெவன்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட், உபரி வருவாய், to a revenue deficit state after 12-13, அதாவது 15வது நிதிக்குழு இங்கே வந்து பார்க்கும்போது உபரியிலேருந்து பற்றாக்குறைக்கு வந்துட்டோம். ரெவன்யூ டெபிசிட் டு ஃபிஸ்கல் டெபிசிட் ரேஷியோ, எதற்காக கடன் வாங்கப்படுறோம் என்றது, more than 50% of the deficit has been used for revenue. இது 15வது நிதிக்குழுவுடைய அறிக்கை. The state's fiscal indicators have deteriorated drastically from 2012-13, that is the last year of analysis used for the 14th Finance Commission,
till the last year we have used. So 12-13லேருந்து 18-19க்கு மிகவும் மோசமாக சரிந்து விட்டிருக்கிறது இந்த மாநிலத்தின் நிதிநிலை. Capital expenditure to GSDP ratio, முதலீடு to GSDP ratio has fallen between 2011 and 2019 except the Uday year of 2016-17. ஓகே. இது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல ஒரு ஸ்டடி கமிஷன் பண்ணாங்க, 15th ஃபைனான்ஸ் கமிஷன். அதாவது இதே சி ரங்கராஜன் சேர்மனாக இருக்கிற மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் திரு கிருஷ்ணன் அவர்கள் செயலர் போர்டில் இருக்கிற, திரு சண்முகம் முன்னாள் செயலர் முதன்மை செயலர் போர்டில் இருந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுது? According to the study of state finances undertaken by the Madras School of Economics for the 15th Finance Commission, growth in industry slowed down from 10.9% for the years 2005 to 11 to 4.6% for the years 2011 to 17, led by shrinking of manufacturing and construction activities. Okay. This is a major concern because both sectors are significant for employment generation. இது நான் சொல்ல, இது வெளியே சொல்றாங்க. இப்போ அமைச்சர் சொல்றாரு இந்த வருஷம் கணக்கு வச்சதுக்கு மேல் 1000 கோடி செலவழிச்சிருக்காங்க, ரொம்ப கரெக்டு. 5 வருடம் சராசரி உற்பத்தியில் வெறும் 1.5% செலவழிச்சிட்டு இருந்தாங்க, இந்த தடவை 1.9% செலவழிச்சிருக்காங்க. ஆனால் அம்மையார் ஆட்சி இருக்கும்போது 2.05, தலைவர் கலைஞர் ஆட்சி இருக்கும்போது 2.5%. இப்போ 1.9%. நான் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதில் பல முறைகேடு இருக்குது. நானே நாளைக்கு டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் ஆக்ஷன் எடுக்கலைன்னா ஹைகோர்ட்டுக்கு போக இருக்கிறேன் டெண்டர் முறைகேடில். அப்போ அவசரமாக இதை ஒதுக்கப்பட்ட இந்த முதலீடுகளில் உறுதியாக முறைகேடு இருக்குது. நான் வாயில் சொல்லலை, கேஸை பதிவு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம் நீதிமன்றம் என்ன சொல்லுது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியை முடிக்கணும். அனைவருடைய நிறைவு கருத்து திரு ஸ்ரீனிவாசன் ரொம்ப சுருக்கமா. இல்லை, இப்போது அண்ணன் பீட்டர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் 9% தான் எங்கள் இதில் செஸ்ஸு, இப்போ 17% சொன்னார். நான் அவரோட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். 9% காங்கிரஸ் அரசாங்கத்தில் செஸ் இருக்கும்போது கூட அது டெவல்யூஷனில் வரல. நீங்கள் அப்பையும் 32% தான் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த பணம் மாநில அரசாங்கங்களுடன் பங்கிட்டு கொள்ளப்படவில்லை என்கிற விஷயத்தை சொல்கிறேன். இரண்டாவது, மத்திய அரசாங்கம் விதித்த நிபந்தனைகளால் தான் தமிழ்நாடு அரசாங்கம் பெறுகிற கடன் விகிதத்துக்கு கடன் கூடுதுன்ற அர்த்தம் இல்லை. இது ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்குன்னு சொல்லி சில இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வங்கிகள் தீர்மானிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு 7.5% கடன் வாங்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளா ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாதனால அவங்க 9.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க அதிகமான கடன் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, பக்கத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆளுகிற கேரளாவில். இதுக்கு காரணம் அந்த அந்த நிதி ஸ்திரத்தன்மை தானே தவிர மத்திய அரசாங்கம் விதிக்கிற நிபந்தனைக்கும் இந்த ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மூன்றாவதாக விஷயம், நம்ம அண்ணன் தியாகராஜன் அவர்கள், நான் என்ன படிச்சிருக்கிறேன்னு அவர் எனக்கே ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாம். அவர் இருக்கிற ஊரில் தான் நான் இருக்கேன். என்னுடைய படிப்பை தெரிந்து கொள்வதற்காக அவர் ஆராய்ச்சி எல்லாம் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன படிச்சிருக்கிறார் இதுவரைக்கும் நான் ஆராய்ச்சி செய்ததும் இல்லை. அதனால அப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். எதுவாக இருந்தாலும் எனக்கே கேளுங்க, நானே என்னை பற்றி சொல்கிறேன். நான் என்னுடைய ரெஸ்யூம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஐந்தாவதாக, இப்போது இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட், இன்று கொடுக்கப்பட்ட இந்த பட்ஜெட் என்பதை நான் முழுக்க வரவேற்கிறேன். ஏனென்றால் காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு சூழல்ல அடுத்த 2 மாதங்கள்ல ஒரு பொது தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு மாநில அரசாங்கம் அது என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார்கள் என்பதுதான். அது மத்திய அரசாங்கத்துக்கு இப்ப பார்ட்னர்ட்ட அந்த பிரச்சனைக்கு சகோதரர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. இன்னைக்கு நிதியமைச்சர் சட்டமன்றத்திலே வெளிப்படையாகத்தானே மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அது எப்படி பார்ட்னர்ட்ட இருக்கிற பிரச்சனையை சகோதரர்கிட்ட சொன்னார்னு தியாகராஜன் சொல்றாரு? அது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. நேரடியாக சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார் நிதியமைச்சர். அந்த உரிமையை நான் மதிக்கிறேன். ஆனால் இதற்கு நியாயமான காரணங்கள், அதற்கான பதில் மத்திய அரசிடம் இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே பதிவு செய்கிறேன். தம்பி ஸ்ரீனிவாசன் சொன்னது போல காங்கிரஸ் ஆண்ட காலத்துல செஸ் 6% தான். நீங்க சொன்ன மாதிரி 9%, 10% இல்ல. அந்த 6%ல என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அந்த செஸ் எந்த பர்பஸுக்காக விதிக்கப்பட்டதோ அந்த பர்பஸுக்காகத்தான் அந்த செஸ்ல இருந்து வசூலிக்கப்பட்ட பணம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுதுதான் முதல் முறையாக நண்பர் அவர் தியாகராஜன் அவர்கள் சொன்னது போல சிஏஜி அறிக்கை என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக செஸ் என்று வசூலித்து அந்த பணத்தை அந்த காரியத்திற்காக செலவழிக்காமல் அதை மீண்டும் உங்களுடைய மத்திய அரசினுடைய இன்டிவிசிபிள் பூல் அதற்கு கொண்டு போய் மாநில அரசுக்கு அந்த ஷேர்களை கொடுத்ததற்கு ஒரு வழியாகத்தான் பயன்படுத்துகிறீர்களே ஒழிய ஒரு நியாயமான ஒரு இதற்காக நான் பண்ணல. ரெண்டாவது, நான் ஒண்ணு நண்பர் இவர்கிட்ட நம்ம ஸ்ரீனிவாசனுக்கு சொல்றேன்,
ஜிஎஸ்டி வரி என்பது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு போடுற ஃபீஸ் இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கட்டுற ஃபீஸ், அதுக்கு 18% ஜிஎஸ்டி வரி போடுறீங்க. இது என்ன கொடுமை, இது என்ன அநியாயம்? மாணவர்களுக்கு கட்டுற கட்டணம், கல்வி எக்ஸாம் கட்டணத்துக்கு 18% ஜிஎஸ்டி வரிக்கிற நீங்க அரசாங்கம், உங்களுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கம் வந்து மக்களுடைய நலமை நாடுகிறதுல இந்த பட்ஜெட் மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்களை அடுத்த ஒரு தலைமுறைக்கு நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை என்கிற புதைகுழிக்குள் தள்ளுகிற பட்ஜெட். அவ்வளவுதான். திரு பாண்டியராஜன், நிறைவுகள். அது கண்டிப்பாக அது ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்டுங்க. இது அனைவரும் ஒத்துக்குவாங்க. 2,83,000 கோடி இன்னைக்கு நம்ம பட்ஜெட் சைஸ் உருவாயிருக்கு. திமுக எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனப்போ 1,00,000 கோடிக்கும் கீழே இருந்தது. இந்த 10 ஆண்டுகள் அது 2,83,000 கோடியாக உருமாறி இருக்கு. மிகப்பெரிய நலத்திட்டங்கள், ஃபெடரல் ஃபண்ட்ஸ், ஹைவேஸ் பற்றி பேசிகிட்டே இருக்கிறாரு. ஹைவேஸுக்கு அதிகமாக ஒதுக்குனதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சாலைகள் நல்லா இருக்குது. இன்றைக்கி 43,688 கிலோமீட்டர் சாலை வந்து சிஆர்டிபி ஒரு ஸ்கீமில் மட்டுமே இன்றைக்கி சரி பண்ணியிருக்கோம். அவங்க பீரியடில் சிஆர்டிபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உலக வங்கியில் கடன் வாங்கி தான் அதை கேட்டிருக்கிறோம். அதே போல் கிராமப்புற சாலைகளும் சரி, மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து இன்றைக்கி இந்த 4 ஆண்டுகளில் சாலைகள் வந்து மிக மிக முக்கியமாக டெவலப் பண்ணியிருக்கோம். பிடபிள்யூடி பற்றி அதிகமாக சொல்கிறாரு. பிடபிள்யூடியில் வந்து பாதி ஒர்க்குக்கு மேலே அவங்க செய்கிறது மற்ற யூசர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தான். ஹெல்த்துக்காக பிடபிள்யூடி, எஜுகேஷனுக்காக பிடபிள்யூடி, இது எல்லாமே வந்து அதில் வருது. ஏதோ வந்து அது தனி, அது வந்து வேறு பர்பஸ்க்காகன்னு சொல்கிறது முறையில்லைன்னு நான் நினைக்கிறேன். பிடபிள்யூடிக்கு ஒதுக்கம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் யூசர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அவங்க பண்ணுற பணி தான். அதனால் இந்த பிடபிள்யூடி ஹைவேஸ் ஒரு பக்கம், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 186 விருதுகள் மத்திய அரசாங்கம் வாங்கியிருக்கோம். நம்ம உள்ளாட்சித்துறை வந்து இத்தனை கார்பரேஷன், இவ்வளவு நகர்ப்புறமான நேரத்தில் இன்றைக்கி சென்னையை சுற்றி இருக்கிற அவுட்டர் ரிங் ரோடோ பெரிஃபரல் ரிங் ரோடோ சிந்தித்து கூட பார்க்கல திமுக பீரியடில். இன்றைக்கி நாங்கள் 4 வருஷத்தில் அந்த அவுட்டர் ரிங் ரோடை முடித்து உலகத்தரத்தில் அதை கட்டி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி போர்ட் கனெக்டிவிட்டி, காட்டுப்பள்ளி அளவுக்கு இன்றைக்கி போர்ட் கனெக்டிவிட்டி இன்றைக்கி ஆவடி போன்ற இடங்களுக்கு கிடைக்குது. மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்துக்கு இந்த கட்டமைப்பு அவசியம். இந்த கட்டமைப்பை செய்கிறது தமிழக அரசாங்கம். நீங்கள் வந்து இது தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தால் இதை செய்ய முடியும். அம்மாவோட தொலைநோக்கு பார்வையில் 217 திட்டங்களில் 185 திட்டங்கள் செயல் வடிவில் இருக்குது. இதையும் சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல. மற்றதில் எது டிபிஆர் ஸ்டேஜில் இருக்குது, எது ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீஸிபிள் இருக்குது, தெளிவாக சொல்லியிருக்கோம். வளர்ச்சியை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்குது. ஏன்னா அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். 11வது முறை பட்ஜெட் கொடுக்கறனால ஒரு கண்டினியூட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு பட்ஜெட்டில் ரொம்ப தெளிவாக இது வந்து தமிழகத்தின் வளர்ச்சி. அதனால தான் இன்னைக்கு வந்து 9.7% வளர்ச்சி நம்ம வந்து இந்திய வளர்ச்சியை விட நம்ம அதிகமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோன்றது நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகே, நன்றி அமைச்சர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்குமே நன்றி. பட்ஜெட் மக்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இது இடைக்கால பட்ஜெட். அடுத்து இதே அரசாங்கம் இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து போட போகிறதா, புது அரசாங்கம் வரப்போகிறதா என்பது மக்கள் கையில். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேரில் தொடர்பு.